उस समय काल चक्र बदला था, उसी तरह अब काल चक्र फिर बदलेगा और शुभ दिशा में बढ़ेगा. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, சும்மா திருக்குறளை சொன்னா போதும், பொங்கலை கொண்டாடினா போதும், அயோத்தியில கோயில் கட்டினா போதும், தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு ஏமாத்த நினைக்கிறாங்க. அவங்க நம்மளை இன்னும் புரிஞ்சிக்கல. இது பெரியார் மண், பேரறிஞர் அண்ணாவின் மண், தலைவர் கலைஞரின் மண். மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் 2 முறை பிரதமராக இருக்கிறார். 2 முறையும் தமிழ்நாட்டு மக்கள் அவரை பிரதமராக வாக்களிக்கல. இந்த முறை நிச்சயம் வாக்களிக்க போறது இல்லை. இந்த முறை தமிழ்நாட்டை போலவே இந்தியாவும் செயல்பட போகுது. நாங்க ஒருவேளை அங்க போட்டு ஜமக்காலம் போட்டு உட்கார வைக்கிறதுக்கு, ஒரு சின்ன மேடையை போட்டு பாடுறதுக்கு, இல்ல அதுக்கு ஒரு மைக்கை வைக்கிறதுக்குன்னு ஏற்பாடு பண்ண போனா போலீஸை நிக்க வச்சு எங்களை மிரட்டுறாங்க. அயோத்தியில் நடந்தேறி இருப்பது ஒரு ஆன்மீக விழா அல்ல, அரசியல் விழா. அயோத்தியில் நடந்திருப்பது பிராண பிரதிஷ்டை என்பதை விட பிஜேபி ஆட்சி மீண்டும் மலர்வதற்கான தேர்தல் பரப்புரை என்றுதான் கருத வேண்டியிருக்கிறது. எல்லா ஊர்களிலும் இவர்களே கட்டாயப்படுத்தி கோவில்களிலெல்லாம் அதை ஒளிபரப்ப வேண்டும், எல்இடி திரை வைக்க வேண்டும் என்று இந்த விழாவையே ஒரு அரசியல் பரப்புரையாக மாற்றியிருக்கிறார்கள். காஞ்சி காமாட்சி அம்மன் கோவிலில் எல்இடி திரை வைக்கக்கூடாது என்று அரசு அல்லது காவல்துறை எந்த தடையும் விதிக்கவில்லை. ஆனால் பிரதமரோடு அயோத்திக்கு போகாமல் தமிழ்நாட்டுக்கு வந்து நிர்மலா சீதாராமன் உட்கார்ந்து கொண்டு அரசியல் பேசுகிறார், வதந்தியை பரப்புகிறார். திமுக அரசுக்கு எதிராக, தமிழ்நாடு அரசுக்கு எதிராக வதந்தியை பரப்புகிற அரசியலை செய்து வருகிறார்கள். எங்கள் தேவஸ்தானம்லாம் நல்லா கோஆப்ரேட் பண்ணி நல்லா தான் பண்ணி கொடுத்தாங்க. அவருக்கு நல்ல உரிய மரியாதை கொடுத்து சுவாமி தரிசனம் செய்து வச்சோம் கவர்னருக்கு. அதெல்லாம் எதுவுமே இல்லை சார். ஆளுநர் கூறியது போல் இந்த ஆட்சியை பொறுத்தளவில் எந்தவிதமான அச்சுறுத்தலும் யாருக்கும் கிடையாது. அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் என்பார்கள். காமாலை கண்ணுக்காருக்கு கண்டதெல்லாம் மஞ்சள் என்பது போல் ஆளுநருக்கு யாரை பார்த்தாலும் அப்படி தோன்றுகிறது போல் இருக்கின்றது. தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு வகையில் ஆன்மீகத்திற்கு எதிராக இருப்பது போல் இந்த ஆட்சியை சித்தரிக்க வேண்டும் என்பதற்காக கவர்னரும் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டு சேர்ந்திருக்கிறார் என்பதை நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். சேகர் பாபு அவர்கள் திருக்கோயிலில் நிகழ்ச்சி நடத்துவதற்கு இந்த அரசு தடையாக இல்லை என்று சொல்லியிருக்கிறார். அதையும் நீங்கள் பாருங்கள். இதை அரசியலாக்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் விரும்பவில்லை. மாறாக அரசியலாக்கி ஆதாயம் தேடுவதற்காக முயற்சி செய்கிறார்கள். அந்த முயற்சி செய்வது யார் என்பது ஊடகங்களுக்கு நன்றாக தெரியும். நீங்கள் வெளிச்சம் போட்டு காட்டுங்கள். திரு அண்ணாமலை அவர்கள் அரசியல் ரீதியாக பக்குவப்படவில்லை என்று நான் கருதுகிறேன். ஏற்கனவே அவர் சொல்லியிருக்கிறார்கள், பாரதிய ஜனதா கட்சியில் 6 கோடி உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த 6 கோடியில் நரேந்திர மோடியை தவிர வேறு யாரும் பிரதமராவதற்குரிய தகுதி இல்லையா என்று நான் கேட்கிறேன். வணக்கம், இது கேள்வி களம். ராமர் கோயில் திறப்பு விழா இன்று நடந்திருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி அடிமைத்தனத்தினுடைய சின்னம், அடிமைத்தனத்தினுடைய அடையாளம் நீங்கி இருக்கிறது என்று இன்று பெருமை பேசியிருக்கிறார். அயோத்தியில் ராமர் சிலை மட்டும் நிறுவப்படவில்லை, இந்திய கலாச்சாரம் நிறுவப்பட்டிருக்கிறது என்பது அவருடைய ஒரு கருத்து. அடுத்ததாக தமிழ்நாட்டில் இதை சுற்றி கடந்த 2 நாட்களாக ஒரு சர்ச்சை. ராமர் பெயரில் பூஜை செய்யவோ, அர்ச்சனை செய்யவோ, அன்னதானம் வழங்கவோ தடை. இங்கு யாரும் கோயிலில் ராமர் பெயரில் அர்ச்சனை செய்யக்கூடாது என்று ஒரு நாளேட்டில் ஒரு செய்தி. அதை நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் பெரிய அளவில் ட்வீட் செய்து மிகப்பெரிய அளவில் அது சிக்கலானது. அதை அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் மறுத்திருந்தார். திசை திருப்புகிறார்கள், திட்டமிட்டு உள்நோக்கத்தோடு இப்படி செய்கிறார்கள். பூஜை புனஸ்காரம் செய்வதற்கு, அர்ச்சனை செய்வதற்கு
அன்னதானம் வழங்குவதற்கு, பிரசாதம் வழங்குவதற்கு எந்த தடையும் அறநிலையத்துறை விதிக்கவில்லை என்று சொல்லியிருக்கிறார். இதில் திருப்பம் என்னவென்றால், இன்று சென்னையில் ஒரு கோயிலுக்கு, தியாகராய நகரில் இருக்கிற ராமர் கோயில் ஒன்றுக்கு ஆளுநர் திரு ஆர் என் ரவி போய்விட்டு வந்து அங்கு இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் கண்களில் ஒரு மிரட்சி தெரிந்தது, சொல்ல முடியாத அளவுக்கான அச்சத்தில் அவர்கள் வாழ்கிறார்கள் என்று அவர் சொல்ல, அதை அந்த அர்ச்சகரே மறுத்திருக்கிறார், எப்படியும் இல்லை என்று. இது சார்ந்து பல அம்சங்களை நாம் விவாதிக்க வேண்டியது இருக்கிறது. நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு ராமசுப்ரமணியம் அவர்கள், விமர்சகர் திரு நித்யானந்தம் அவர்கள், திரு துரை பாண்டியன் அவர்கள், பத்திரிகையாளர் திரு TN ரகு அவர்கள், பாஜகவினுடைய செய்தி தொடர்பாளர் திரு ஸ்ரீகாந்த் கருணேஷ் அவர்கள், இவர்களோடு காங்கிரஸ் கட்சியினுடைய திரு ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்கள். முதற் பார்வையை 6 பேரிடமே கேட்கலாம். இந்திய வரலாற்றில் பல சம்பவங்கள் முக்கியமானவை, வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தவை. நல்ல விஷயத்துக்கோ அல்லது வேறு நோக்கங்களுக்கோ பாபர் மசூதி இடிப்பு ஒரு முக்கியமான ஒரு தருணம், மண்டல் கமிஷன் அமலாக்கம் ஒரு முக்கியமான தருணம், இந்திய வரலாற்றை திருப்பி போடக்கூடிய சில தருணங்களில் ஒன்று. இந்த தருணமும் அப்படியான ஒன்றா? இந்த செய்திகள், இதை ஒட்டிய அரசியல் கருத்துக்கள் எங்கே செல்கின்றன என்ற கோணத்தை பேசலாம். முதலாவதாக திரு TN ரகு, உங்கள் பார்வை சுருக்கமாக சொன்னீங்கன்னா ஒரு ரவுண்ட் எல்லார்ட்டையும் கேட்டுட்டு அதுக்கு பிறகு நான் விவாதிக்கலாம். குணா, முதல்ல ராமர் பெயரை பயன்படுத்திய ஒரு அரசியல் தலைவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மகாத்மா காந்தி தான் சொல்லலாம். அவரை விட மோர் டிவவுட் ராம் பக்தர் எனக்கு இருக்கிறதா தெரியல. ஏன்னா அவர் வாழ்க்கை நெறியே ராமரை பின்பற்றி இருக்கணும் அப்படின்னு பப்ளிக்காக அவருடைய பதிவில் நீங்கள் பார்க்கலாம். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அவர் இறக்கும்போது ராமர் பெயரை சொன்னாரா இல்லையாங்கிறது தெரியல. ஆனால் பொது புத்தியில் சொல்லிட்டு இறந்தார், அந்த குண்டு பாயும் போது அப்படி இறந்தாருன்னு சொல்லுவாங்க. காந்தி இன்னைக்கு இருந்திருந்தாருன்னா இந்த கோயில் எப்படி எழுப்பப்பட்டதுங்கிறது நிச்சயமாக கேள்வி எழுப்பியிருப்பார். ராம பக்தராக இருந்து அவர் அந்த கேள்வியை எழுப்பியிருப்பார். ஏன்னா 1992 அந்த பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது அதை எதிர்த்து முதல் ஆளாக நின்றுருப்பார். அவரை வழக்கம் போல் இவங்க தேச துரோகின்னு கூட சொல்லியிருக்கலாம். இப்போ இருக்கிற ரைட் விங் அட்மாஸ்பியரில் மகாத்மா காந்தி கூட உங்களுக்கு ஒரு தேச துரோகி ஆகிடக்கூடும். ஏன்னா மத நல்லிணக்கத்தை எல்லாரும் ஒத்துமையாக இருக்கணும், இது இந்தியாவோட பெருமையே அதுதான், பல்வேறு மதத்தினர் இங்கே ஒத்துமையாக இருக்கணும்னு சொன்னாலே இப்போ அது ஒரு ஏற்க முடியாத ஒரு இதுவாக போயிடுச்சுது, ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவாக போயிடுச்சுது. அதுதான் ரொம்ப சோகம். அப்புறம் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்னீங்க உங்களோட ஓப்பனிங் ரிமார்க்ஸில், இது ஒரு முக்கியமான நிகழ்வுன்னு. அதை நான் சொல்லுவேன், இந்திய வரலாற்றில் மத நல்லிணக்கத்தை சீர்குலைத்த மிகப்பெரிய சதி செய்கிறது பாபர் மசூதி இடிக்கப்பட்டது. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஃப்ரிக்ஷன் இல்லையா நீங்கள் கேட்கலாம். அஃப்கோர்ஸ் இருந்தது. வேறு மதங்கள் ஒரே நாட்டில், அது இந்தியா மாதிரி பல்வேறு கலாச்சாரங்களை கொண்ட நாட்டில் சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப கடினம். இருந்தாலும் ஒரு மேஜர் இன்சிடெண்ட் இல்லாமல் நம்ம ஒத்துமையாக இருந்த காலகட்டத்தில் இந்த 1992 December 6 ஒரு பெரிய கரும் புள்ளி, அதை நீங்கள் மறுக்கவே முடியாது. அதுக்கப்புறம் தான் மும்பையில் வெடிகுண்டுகள் நிறைய வெடிச்சுது, நிறைய மக்கள் இழந்தாங்க. கரசேவையிலேயே எவ்வளோ பேர் இறந்துருக்காங்க. ஏன்னா அவங்க எல்லாரையுமே கூட நான் ப்ளேம் பண்ண மாட்டேன். ஏன்னா அவங்கெல்லாம் வெறும் ஃபுட் சோல்ஜர்ஸ் தான், ஒரு பொலிட்டிக்கல் கெயினுக்காக பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள். அவங்க குடும்பத்துக்குலாம் என்ன பெரிய இப்போ ஆதரவு வந்துருச்சு. எவ்வளோ பேர் எத்தனையோ எளிமையாக ஏழை எளிய குடும்பங்கள் அவங்க பிரெட் வினரை இழந்திருக்கலாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த கம்பேஷன் இல்லாத ஒரு பக்தி, அது பக்தினே நீங்கள் சொல்ல முடியாது. மற்றவங்களுடைய பெயினை பார்த்து, மற்றவங்களுடைய கஷ்டத்தை பார்த்து கவலைப்படாத, அவங்களுக்காக ஒரு எம்பத்தி இல்லாதது ஒரு பக்தி. எந்த மதம், இந்த மதம் அந்த மதம் கிடையாது, எந்த மதமாக இருந்தாலும் அதை நம்ம கேள்வி எழுப்பிக்கிட்டே இருக்கணும். இப்போ சபரிமலையில் கூட்டம் பயங்கரம். இந்த சீசனில் கட்டுக்கடங்காத கூட்டம். நீங்கள் திருப்பதியிலையும் கூட்டம் எப்போதுமே அதிகமாக தான் இருக்குது. அதெல்லாம் யாருமே கேள்வி கேட்கல. தமிழ்நாட்டிலேருந்து மக்கள் போகிறாங்க, ஆந்திராலேருந்து மக்கள் போகிறாங்க, எல்லா மாநிலத்திலேருந்து மக்கள் போகிறாங்க. பக்திக்கு யாருமே எதிர் கிடையாது. பக்திங்கிறது ஒருத்தங்களுடைய பர்சனல் ப்ராப்பர்ட்டி கிடையாது. அது எல்லாருக்கும் பொதுவானது, ஒவ்வொருத்தரும் ஒரு விதத்தில் கொண்டாடுறாங்க. இப்போ எதில் பிரச்சனை வருதுன்னா, அந்த திருமாவளவன் சொல்லியிருந்த மாதிரி அரசியலாக்கப்படும் போது, இந்த ராமர் கோயில் திறப்பு விழாவே அரசியலாக்கப்படும் போது, ஓவராலாகவே ரிலீஜன் பக்திங்கிறதுலாம் பொலிட்டிசைஸ் செய்யப்படும் போது தான் பிரச்சனை. இந்தியா மாதிரி நாட்டில் அதை நம்ம கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கணும். அது சில பேர் சொல்கிறாங்க, உலகமே கொண்டாடுது, கோயில் திறப்பு தானே, இதே நீங்கள் எதிர்க்கணும் அப்படின்னா
நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ஒரு ரிலீஜனுக்கோ அல்லது வந்து அந்த கோயிலுங்கிற ஒரு கான்செப்டுக்கோ யாரும் எதிரி கிடையாது. நாத்திகமம் பேசுகிறவங்க கூட சொல்கிறேன். ஏன்னா வந்து தமிழ்நாட்டில் தான் வந்து நாத்திகம் அவ்வளோ பேசியிருக்கோம். பெரியார் மாதிரி அவ்வளோ ஒரு பெரிய இயக்கமே நடந்திருக்கு. இந்தியாவிலேயே அதிக கோயில்கள். நான் வந்து பழைய தஞ்சாவூர் மாவட்டம் சொல்ல வர்ற முக்கியமான பாயிண்ட் என்ன, ஒரு மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் செயலாக இருந்தது அந்த பாபர் மசூதி இடிப்பு. சரி, அதை தாண்டி 30 வருஷம் ஆயிடுச்சு, அதை தாண்டி வந்துட்டோம். இன்றைய நிகழ்வுக்கு வாங்க. ஜஸ்ட் ஒரு கோயிலுடைய திறப்பு விழா அல்லது வந்து நீ ஒரு நம்ம ஊர் பக்கத்தில் நடக்கிற ஒரு கும்பாபிஷேக விழா மாதிரி அதை கொண்டாடிட்டு கடந்து போகக்கூடாதுன்ற. இப்போ பிரச்சனையே என்னன்னா, ரொம்ப நியூட்ரலா ரொம்ப சென்சிபிளா இருந்த ஒரு மக்கள் கூட இதில் வந்து ரொம்ப ஒரு ஃபேனட்டிக்கலாக மாறி இருக்காங்க. அதாவது இதை வந்து ஒரு செலிப்ரேட்டரி மூடுக்கு இது நம்மளுக்கு மேலே இருந்த ஒரு கரை போயிடுச்சு இப்படிலாம் வந்து பேசுகிற லெவலுக்கு வந்திருக்காங்கன்னா அது ரொம்ப கவலைப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா மதம் அரசியல் படுத்தப்படும் போது கான்சிக்வன்சஸ் ஆர் கிரேவ். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அதை வந்து இது வந்து நீங்க சொல்றதை நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன், இது வந்து பக்திக்கான ஈவெண்ட் இல்லை, வழக்கமாக நடக்கிற ஒரு கோயில் கும்பாபிஷேகமாக இதை பார்த்து கடந்து போயிடாதீங்க. இதில் வேற சில சிக்கல்கள் இருக்கு. இதில் கொண்டாடுறது அப்படின்ற பெயரில் ஒரு அரசியல் பின்னாடி இருக்கிறத தெரியாம நீங்க மயங்கிடாதீங்க அப்படின்றது முதல் பார்வையா சொல்றீங்க. செக்யூலரிசம்ங்கிறது முக்கியம். ஒரு தலைவர், நாட்டுடைய தலைவர் வந்து இந்த மாதிரி விழாவை முன்னின்று நடத்துவதே வந்து நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரானது. நீங்க பாத்தீங்கன்னா அங்க ஆனந்திபென் பட்டேல் இருந்தாங்க, கவர்னர் ஆஃப் உத்தரப்பிரதேஷ். நான் கேட்கிறேன், ஏன் பிரசிடென்ட் அங்க இல்லை? அவங்க தானே கான்ஸ்டிடியூஷனல் ஹெட் ஆஃப் திஸ் கண்ட்ரி. இந்த மாதிரி திறப்பு விழால ஏன் திரௌபதி முர்மு அவர்கள் இல்லை? பாராளுமன்ற துவக்க விழாலையும் இல்லை, இப்பயும் இல்லை. அவங்க ஒரு நியூட்ரல் பர்சன் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா நீங்க அவங்க தானே இருக்கணும். ஆனந்திபென் பட்டேல் ஒரு பழங்குடி சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி, பழங்குடி இந்து சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி கருவறைக்குள் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும். குஜராத் மாநிலத்தை சேர்ந்த உத்தரப்பிரதேச கவர்னர் ஆனந்திபென் பட்டேல் போகும்போது, RSS தலைவர் போகும்போது ஏன் குடியரசுத் தலைவர் போகலன்ற ஒரு கேள்வி எழுப்புறீங்க. நன்றி, இது முதற் பார்வை. அடுத்த சுற்றுல விரிவா பேசிக்கலாம். திரு கணேஷ், திரு ஸ்ரீகாந்த், உங்க கோணம் இதில். இன்று ஒரு முக்கியமான ஒரு நன்னாள். இந்திய தேசமே வந்து இதை கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த வேளையில் நம்ம இப்படி ஒரு சர்ச்சையாக பேசுகிறது தான் எனக்கு ரொம்ப வேடிக்கையாகவும் வினோதமாகவும் இருக்குது. தமிழ்நாட்டை தவிர இந்த தப்பு எங்கேயுமே நடக்கலை. ஏன்னா மொத்த பாரத தேசமும் இன்றைக்கி தீபாவளியாக கொண்டாடிட்டு இருக்கும்போது நண்பர் அவர் TN ரகு வந்து ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக சொன்னார். இது வந்து ஒரு நல்ல ஒரு ஆன்மீக திருவிழாவை வந்து அரசியலாக்கும்போது தான் அதோட பார்வை மாறுதுன்னு. மொத்த இந்தியாவில் ஈவன் பாஜக ஆட்சி செய்யாத மாநிலங்களில் கூட நேரலை யாரும் தடுக்கலை, இதுக்கு யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கலை, இதை ஒரு சர்ச்சையாக எந்த ஊடகமும் பேசலை. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் நடக்குதுன்னா இங்கே இருக்கிற ஆளும் கட்சி, மாநில ஆளும் கட்சி இதுக்கு எதிராக மனநிலை வச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த அளவு துணிச்சல் இல்லாமல் கோழைத்தனமாக இருக்கிறாங்கன்னா வாய்மொழி உத்தரவின் மூலம் இது தடுக்கப்படுது. எல்லாத்துக்கும் அதுக்கான ஆதாரங்களை அடுக்கடுக்காக எங்கள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் இன்று வெளியிட்டிருக்காங்க. சமூக ஊடகத்தில் நிறைய போகுது, ஒலிப்பதிவு கூட வெளியிட்டிருக்காங்க. இதுக்கும் மேலே வந்து இதை எல்லாமே கோர்ட்டில் ஆவணங்களாக நிரூபித்து உச்சநீதிமன்றமும் உயர்நீதிமன்றமும் இன்றைக்கு தமிழக அரசை கண்டிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் நடக்கணும், ஒழுங்காக தொடர்ந்து நடக்கணும்னு ஒரு கோர்ட்டு தலையிடுற அளவுக்கு இது முதல் முறை நடக்கலை. ஒவ்வொரு முறையும் இது மாதிரியான ஒரு முன்னெடுப்புகள் எடுத்து தன்னுடைய நடவடிக்கைக்காக கண்டிக்கப்பட்டிருப்பது முதல் முறையல்ல. இது கண்டிக்கப்படலை, நீங்க தப்பா சொல்றீங்கன்றதுனால நான் திருத்த வேண்டியதா இருக்கு. அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய உயர்நீதிமன்ற தீர்ப்புல 7வது பேரால அவங்க சொல்லியிருக்கிறது, எங்கேயும் பூஜை நடத்துறதுக்கு அல்லது சம்பிரதாயங்கள் அபிஷேகம் நடத்துறத வந்து இவங்க நீதிமன்றம் அரசு தடுக்கல. அரசு வழக்கறிஞர் சொன்னதை அவங்க உண்மைன்னு எடுத்துக்கிறாங்க. ஆனா உண்மையை நேரடியா என்ன நடந்தது களத்திலங்கிறது எல்லாருக்கும் தெரியுமே. ஒரு கவர்மெண்ட் அண்ட் தி பாலிசி மேக்கர்ஸ் இஸ் குவைட் கிளியர் தட் கண்டக்டிங் தி ஃபங்க்ஷன் அகற்றுங்கன்னு சொல்லி அது எல்லாத்தையும் நீக்குறாங்க. Singing bhajans, sir, ஒரு நிமிஷம். அன்னதானம் இஸ் நாட் பெர் சே prohibited அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம இன்னொரு வார்த்தையும் சொல்லியிருக்கிறாரு. No misinformation or wrong information must be permitted to be spread and this will be kept in mind by all parties concerned. பொய் செய்திய வதந்திய பரப்பக்கூடாது. இதை இரண்டு தரப்பும் புரிந்து கொள்ள வேண்டும். இதுல ultimately everyone concerned must keep in mind that bhakti towards God is only for peace and happiness, not to disturb the equilibrium prevailing in the society. சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அமைதியை இணக்கத்தை கெடுக்கிறதுக்கு பக்தி கிடையாது. பக்தி என்பது
கடவுளை சென்றடையக்கூடிய அமைதியை நாடக்கூடிய ஒரு மார்க்கம் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கு. அருமை, நல்ல ஒரு பாயிண்ட் எனக்கு எடுத்து கொடுத்தீங்க. யோசிச்சு பாருங்க நீங்க எந்த அளவு தெளிவாக இதை எடுத்து உரைத்திருக்கீங்கன்னு. அதாவது இந்த பக்தி மார்க்கத்தில் நடக்கிறதுல தவறான தகவல் தராதீங்கன்னு ஆளும் கட்சி வழக்கறிஞர் அவர் கண்டிச்சிருக்காரு. இதைத்தான் ஒரு மென்மையா சொல்லியிருக்காரு. இன்னும் நேரடியா சொல்லியிருந்தா ரொம்ப அவமானமா இருக்கும் தமிழக அரசுக்கு. அதாவது யோசிச்சு பாருங்க, ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் இதற்கான எதிர்ப்பு அலைகள், ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் இதற்கான எதிர்வினைகள் நடக்குது? அப்ப இங்கே இருக்கிற ஆளும் கட்சி இதற்கு எதிராக, இந்த மாதிரி ஆன்மீக அரசியலுக்கு எதிராக, பெரும்பான்மை இந்து மக்களுக்கு எதிராக, பெரும்பான்மை நம்பிக்கைக்கு எதிராக, நம் கலாச்சாரம் பண்பாட்டுக்கு எதிராக முதல்வர் பேசினார்ல, இது பெரியார் பூமி, இதுல வந்து ஆன்மீக அரசியல் அதுல எங்க சார் வருது? நீங்க வச்ச முன்னோட்டத்துல கூட பேசுறாரு. இதுதான் தவறு. தைப்பூசம் கோர்ட் வைணவ கோயில்கள் எல்லாத்துலயும் வச்சு எல்லாம் எல்இடில வச்சு காட்டுவீங்களா? இப்ப பூஜை செய்யறதுக்கு தடை இல்ல, அன்னதானத்துக்கு தடை இல்லை, பிரசாதம் தருவதற்கு எந்த தடையும் இல்லை. நேற்றே அறநிலையத்துறை தெளிவுபடுத்திருச்சு. அது வதந்தி, பொய் செய்தி, வெளியிட்டவங்க மேலே வழக்கு தொடுப்போன்னு சொல்லிட்டாங்க. அடுத்ததாக எல்இடி வச்சு கும்பலை கூட்ட ஒருத்தர் பார்க்கணும்னா வீட்டில் டிவியில் பார்க்கலாம், கையில் இருக்கிற ஃபோனில் பார்க்கலாம், எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்கு. சரி, அதை தாண்டி விருப்பப்படுறவங்க அயோத்திக்கே போய் பார்க்கலாம். நீங்க பக்கத்துல ஒவ்வொரு கோயிலையும் கும்பல் கூட்டி, ஒவ்வொரு மண்டபத்திலையும் கும்பலை கூட்டி பண்றது அப்படின்றதுக்கு பின்னாடி அரசியல் இருக்கிறது. பிரச்சனை இருக்கு. இப்போ கோவில்ல கோயில்ல நடக்குதுன்னு வச்சு இல்ல ஒரு நிமிஷம், இது வந்து உபன்யாசம் நடக்குது இல்லையா, திருக்கோயில்கள்ல பஜனைகள் நடக்குது இல்லையா, கோயிலுக்குள்ள எல்இடி போட்டு ஒரு நிமிஷம் தைப்பூசத்துல வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு வச்சுக்க, முருகருக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, அதை எல்லா ராமர் கோயிலையும், எல்லா வைணவ கோயில்கள், எல்லா கோயில்களையும் தமிழ்நாட்டில் இருக்கிற கோயில்லாம் எல்இடி போட்டு காட்டணும் அப்படின்னா அது ஆகமங்கள் அனுமதிக்குமா? குணா, நீங்கள் வந்து என்னுடைய நேரத்தில் வந்து என்னோட அதிகமாக நீங்கள் பேசுகிறீங்க, பரவாயில்ல. இருந்தாலும் எனக்கு நல்ல நல்ல புள்ளிகள் எடுத்து தரீங்க. நீங்கள் சொல்லுங்கள், திருக்கோயில்களில் இது மாதிரி பஜனைகள், திருக்கூட்டங்கள், இந்த மாதிரி ஆன்மீக விடயங்கள் நடக்காமல் இருக்கும். திருக்கோயில் தாங்க நம்ம கூடுற இடம். நம்ம பண்பாட்டிலேயே நம்ம எல்லாரும் இது வரைக்கும் கூடுற இடம் தாங்க கோவில். அத்தனை பேரும் ஒன்று சேர்றதுக்கு தான் மன்னர்கள் கோவிலும் மண்டபமும் கட்டி வச்சாங்க. மக்கள் அதுக்கு தான் 100 கால் மண்டபம் கட்டினாங்க. ஒரு மனுஷன் உட்காரத்துக்கு தான் 100 கால் மண்டபம் கட்டினாங்களா? 1000 கால் மண்டபம் கட்டினாங்களா? கோவில்ல தாங்க கூடுற இடம், அங்கதாங்க எல்லாரும் ஒன்னா வந்து பார்க்கணும். உலகமே எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு கோவில். அயோத்தியில அயோத்தியில கூடலாம் சார். ஊர்ல இருக்கிற எல்லா கோயிலையும் ஒரு விளக்கம் நான் சொல்றேன். பண்றதுன்றதுக்கு என்ன அவசியம் வருது? ஏன் பொய்ய பரப்புறாங்க? ஒரு மினிஸ்டர் வதந்தி ஏன் சொல்றாங்க? பூஜை செய்யவே அனுமதி இல்ல, பூஜை செய்ய அனுமதி இல்லன்னு யார் சொன்னா? ராமர் பேர்ல அர்ச்சனை செய்யக்கூடாதுன்னு யார் சொன்னா? யார் விரும்புறாங்களோ கோயில்ல போய் யார் பேர்ல வேணா அர்ச்சனை செய்து கொள்ளலாம். அதை யார் தடுக்கிறாங்க? யாருமே தடுக்கலையே. தடுக்காத ஒன்றை ஏன் சொல்றாங்க? கவர்னர் வந்து ஏன் ஒரு பீதியை கிளப்புறாரு? அர்ச்சகர் அடுத்த நிமிஷம் சொல்லிட்டாரு, யாரும் மிரட்டல சார், எல்லாமே சுமூகமா போகுதுன்னு சொல்றாரு. நீங்க அடுத்த பிரச்சனைக்கு போயிட்டீங்க. பட் இருந்தாலும் சொல்றேன், அத்தனை திருக்கோவில்ல இருந்த அர்ச்சகர் முதற்கொண்டு ஈவோலேருந்து எல்லாருமே இந்த ஓரல் இன்ஸ்ட்ரக்ஷன், வாய்மொழி உத்தரவு பெற்று ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் அவங்கள பார்க்க பாவமாக இருக்குது. நம்ம தமிழக காவல்துறை கூட தன்னுடைய கடமையை மறந்துட்டாங்க, கண்ணியத்தை மறந்துட்டாங்க, கட்டுப்பாட்டை மறந்துட்டு அரசு தர வாய்மொழி உத்தரவு எடுத்துட்டு ஒரு எஸ்பியே பேசுகிறாரு வாட்ஸ்அப் குரூப்பில், எங்கள் தலைவர் வெளியிடுறேன்னு இருக்காங்க அந்த ஒலிநாடாவை. அவங்களே வந்து இது எப்படியாவது ட்ரிக் பண்ணி தடுத்துருங்கன்னு கெஞ்சுறாங்க. அது மாதிரி ஒரு கீழ்த்தரமாக இறங்கி ஒரு பெருவாரியான மக்கள் நம்பிக்கையை கெடுத்து என்ன அடைய போகுது இந்த அரசு? என்ன அடைய? சிறுபான்மை மக்களின் காவலனாக தன்னை காட்டிக்கிட்டு அவங்க ஒட்டுமொத்த வாக்கையும் தாங்க பெறணுங்கிற அரசியல் எண்ணத்தை தவிர இந்த மாதிரி வேற ஒரு கீழ்த்தரமான நடவடிக்கையில் எப்படி இறங்க முடியும்? நீங்க சொல்லுங்க. அதற்காக தான் சொல்றேன், நடந்திருக்கிறது ஒரு நல்ல விடயம். இன்னைக்கு எல்லாருமே நீ யோசிச்சு பாருங்க, இதுக்கு அரசு எதிர்ப்பு தெரிவிக்காவிட்டால் எவ்வளவு பெரிய கொண்டாட்டமா, எவ்வளவு பெரிய மகிழ்ச்சியா, எவ்வளவு சிறப்பா இது நடந்திருக்கும். அரசு ஏன் சார் இந்த கொண்டாட்டத்துல ஈடுபடணும்? அரசாங்கத்துக்கு எவ்வளவு வேலை இருக்கு. நாங்க வந்து கோயிலையும் மூடல, நீங்க தமிழக முதல்வர் ஏன் போல, அரசாங்க அலுவலகத்தையும் மூடல, ஏன் போலங்கறீங்க? தமிழக முதல்வர் போயிருக்கலாமே, தமிழக அமைச்சர்கள் போயிருக்கலாமே. ஏன் போன நிர்மலா சீதாராமன் அங்க போகல? இல்ல மோகன் பகவத் மட்டும் போயிருக்கிறாரு, அத்வானி போகல, முரளி மனோகர் ஜோஷி போகல, திரௌபதி முர்மு போகல, ஏன் முக ஸ்டாலின் போகணும்? ஒரே ஒரு நிமிஷம். முதல்வருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதா? முதல்வருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதா? அதை கிளாரிஃபை பண்ணு. நீங்க ஒரு பத்திரிகையாளர் என்ற முறையில முதல்வருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதா? போறாங்க சார். யார் சார் எதுக்கு சார் ஒருத்தர் அழைக்கணும்? என்னுடைய தொடக்க கருத்தை நான் பல பேர் காங்கிரஸ் தலைவர்கள் என்னுடைய தொடக்க கருத்தை நான் சுருக்கமா சொல்றேன். நடந்தது ஒரு வைபவம், நடந்தது நடந்தது ஒரு உற்சாகமான பாரதத்தின் கொண்டாட்டம். இதை எல்லாமே சீர்குலைக்கிறபடி தமிழகத்துல மட்டும் ஒரு அவலம் நடந்திருக்கிறது, ஒரு கரும்புள்ளி நிகழ்ந்திருக்கிறது, அவ்வளவுதான். இப்ப அயோத்தியில வந்து மாஸ்க் கட்ட போறாங்கல்ல, அந்த மாஸ்க் இனாகுரேஷனுக்கு திரு மோடி போவாரா? அப்ப அவர் பிரைம் மினிஸ்டரா இருந்தாருன்னு வச்சுங்களேன், ஒரு 3-4 வருஷத்துல பிரம்மாண்டமான மாஸ்க் கட்ட போறாங்க.
அயோத்தியில் இடம் கொடுத்துருக்காங்க, லீகலாக சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருக்கு. அதோட இனாகுரேஷனுக்கு பிஜேபியை சேர்ந்தவங்க, சீஃப் மினிஸ்டர் இருந்தா திரு யோகியோ, பிரைம் மினிஸ்டர் இருந்தா திரு மோடியோ போவாங்களா? இது செக்யூலர் கண்ட்ரி தானே. அரணால் லீவ் விடுவாங்களா, கோயில்ல கோர்ட்டை விடுவாங்களா, பங்குச்சந்தை விடுவாங்களா, இப்பலாம் பல கேள்விகள் இருக்கு. நான் மற்றவங்க கருத்தை கேட்கணும். திரு துரைபாண்டியன் உங்க பார்வை என்ன? திரு துரைபாண்டியன் குழப்பம் பண்ண முடியும், அரசியல் பண்ண முடியும், மத நல்லிணக்கத்தை கெடுக்க முடியும்னு திட்டம் போட்டு அலையறவங்க மட்டும் தான் இந்த மாதிரி பேச முடியும். எங்க மசூதி கட்டுற விழாவுக்கு வருவாரான்னு கேட்டா அது கேள்வி போகுது. கோயிலும் கட்டிங்க, மசூதியும் கட்டிங்கன்னு மசூதி கட்டுறதுக்கு 5 ஏக்கர் ஒதுக்கி இருக்காங்க. பாபர் மசூதி அங்க இருந்தது இல்லாம வரப்போகிற பாபர் மசூதி காலம் கழிச்சு வரப்போகிற ஒரு விஷயத்தை இப்ப ஏன் சர்ச்சையாக்குறீங்க? இல்ல நீங்க அறிவிக்கலாம்னு கேட்டா தப்பா, தப்பா. அனுமானத்துல ஏன் பேசுறீங்க? அனுமானத்துல ஏன் பேசுறீங்க? இப்ப நடந்த உச்ச நீதிமன்றமும் உயர் நீதிமன்றமும் கண்டிச்சதே தமிழக அரசு. அதை பத்தி பேசுங்க. அத விட்டு நீங்க நடக்க போற விஷயம் கண்டிக்கலாம் இல்ல. நீங்களா கற்பனை பண்ணிட்டா கண்டனம்னு நீங்களா கற்பனை பண்ணிட்டா என்ன பண்ண முடியும்? கற்பனையில பேசாதீங்க. கோயிலுக்கு நேரடியா என்ன நடந்துருக்கு சொல்றோம். அதுக்கு இப்ப என்ன தமிழக அரசு தவறு செஞ்சு கண்டிக்கப்பட்டிருக்கு? தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா? அதை கிளாரிஃபை பண்ண முதல்ல எங்கெங்கெல்லாம் தடுத்திருக்கீங்களோ அதோட டீடைல் கேட்டிருக்கு, நாங்க கொடுக்க போறோம். அப்ப கோர்ட் நேரடியா கேட்கும், ஏன் தடுத்தீங்கன்னு விளக்கம் கேட்கும் காவல்துறைய. அப்ப பதில் சொல்லணும் தமிழக அரசு. துரைபாண்டியன் இல்லை, முதல்ல நான் ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேங்க. நீங்கள் முக்கியமான நிகழ்வுன்னு சொன்னீங்க. இது இந்தியாவில் தலைகுனிவு ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்ல விரும்புகிறேன். இந்திய நாட்டினுடைய அரசியல் சட்டத்துக்கு எதிரான ஒரு நிகழ்வில் சட்டவிரோதமாக இந்திய நாட்டினுடைய பிரதமர் கலந்து கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தையை நான் திரும்ப சொல்கிறேன், சட்டவிரோதமாக கலந்து கொண்டிருக்கிறார். இந்திய நாட்டினுடைய அரசியல் சட்டம் அது எழுதி வைத்திருக்கிற ஆர்டிகல்ஸ் 25, 26, 27க்கு எதிராக, அதே மாதிரி இந்திய நாட்டினுடைய முகப்புரை இது ஒரு மதச்சார்பற்ற அரசாங்கம் என்பதை மீறி ஒரு குறிப்பிட்ட மதத்தினுடைய நிகழ்ச்சியிலே இந்திய நாட்டினுடைய பிரதமர் கலந்து கொண்டு இருப்பது என்பதை வன்மையாக கண்டிக்கிறோம். திரு ரகு அவர்கள் இஃப்தார் நோன்பு குல்லா போட்டு உட்கார்றாரு, அது இல்லையா? அது நான் சொல்றேன். நீங்க பேசுங்க. நான் பேச அடுத்தது ரகு அவருக்குன்னு ஒரு மதம் இருக்காதா? அவர் அது ஃபாலோ கலந்து கொள்ள கூடாது. அவர் மதச்சார்மையினுடைய பொருள் எந்த மதத்தையும் சேர்ந்து இருக்க கூடாது என்பதுதான். ஏன் போய் கிறிஸ்மஸ் விழால கலந்துக்கிட்டு கேக் வெட்டறீங்க? இல்ல, அதாங்க மைனாரிட்டி மெஜாரிட்டி. அப்படினா நீங்க செய்வது மெஜாரிட்டி அப்பீஸ்மென்ட். அப்படி என்றால் பாஜக செய்வது மெஜாரிட்டி ஓட்டுக்கான அப்பீஸ்மென்ட். அத ஒத்துக்கங்க நீங்க முதல்ல. ஏன் தலைகுனி வருது? எவ்வளவு பெருமை. என்னுடைய நேரத்தை அவங்க கொண்டாடும் ஒரு பெருமை. என்ன கொஞ்சம் பேச அனுமதிக்கணும் சொல்றீங்க. என்ன பேச அனுமதிக்கணும் நீங்க. இந்திய நாட்டின் அரசியல் சட்டத்துக்கு எதிராக இந்திய நாட்டின் பிரதமர் செயல்பட்டு இருக்கிறார். இது ஒரு தலைகுனிவான நிகழ்வு. அடுத்தது என்னன்னா முக்கியமான விஷயம், இதை ராமர் கோயில் கட்டுகிறேன் என்று சொல்லுகிற பொழுது தமிழ்நாட்டோட முதலமைச்சர் சொன்னார், மேற்கு வங்காளத்தோட முதலமைச்சர் சொன்னார், காங்கிரஸ் கட்சியும் சொல்லியிருக்கிறது, இடதுசாரிகளும் சொல்லியிருக்கிறார்கள். ஏற்கனவே மசூதி இருந்த இடத்தை இடித்துவிட்டு இன்னொரு கோயிலை கட்டுவது என்பது, அங்கே ராமர் கோயில் கட்டுவது என்பது இது மத நல்லிணக்கத்துக்கு நல்ல அடையாளம் இல்லை, அதனால் கலந்து கொள்ள மாட்டேன் என்று சொல்லி திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறார்கள். அதில் குழப்பம் இல்லை. இன்னைக்கு இவங்க என்ன செய்ய நினைக்கிறாங்க? நான் கேட்குறேன், ராமர் கோயில் கட்டுவோம் என்று பிஜேபி மேனிஃபெஸ்டோவில் எத்தனாவது பக்கத்தில் எத்தனாவதுல சொல்லியிருக்கீங்க சொல்லுங்க? ராமர் கோயில் கட்டுவோம் என்று எங்கே சொல்லியிருக்கிறீர்கள்? ஆனால் என்ன சொன்னீங்க நீங்க? ஏன் இதை அப்படி திசை திருப்புறீங்க? இந்திய நாட்டு இளைஞர்களுக்கு 2 கோடி பேருக்கு வேலை கொடுப்பேன்னு சொன்னீங்க, அதுல இருந்து திசை திருப்பதற்காக. பெட்ரோல் விலை 50 ரூபாயாக குறைப்பேன் என்று சொன்னீர்கள், அதை குறைக்கல, மாறாக 102 ரூபாயாக வைத்துக் கொண்டு 600 நாட்களை கடந்து விட்டது, குறைக்கவே இல்லை. உலக மார்க்கெட்டில் கச்சா எண்ணெய் விலை குறைந்த பிறகும். அது மட்டுமல்ல, விவசாயிகளுடைய வருமானத்தை இரட்டிப்பாக்குவேன் என்று சொன்னீர்கள், ஏதாவது ஆக்குனீங்களா? அல்லது சாமிநாதன் கமிட்டி பரிந்துரையின்படி விவசாயிகளுக்கு விலை நிர்ணயம் செய்யப்படும் என்று சொன்னீர்கள், அதை செய்தீர்களா? பெண்களுக்கு என்ன நடந்திருக்கு இந்த நாட்டில்? இன்னைக்கு நீங்க ராமருக்கு விழா எடுக்கிற இதே நேரத்தில் இன்னைக்கு என்ன செய்தி வருது? மணிப்பூரில் இருக்கிற பாஜக அரசாங்கம் அவர்களாகவே பதவி விலகிற ஒரு இருங்க பதவி விலகிற ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. தமிழ்நாடு இல்ல, இது இந்தியா பத்தி. சார் ஒரு நிமிஷம், இந்தியா தமிழ்நாடு மணிப்பூர்ல பெண்களை நிர்வாணப்படுத்தி நீங்க போய் பாத்தீங்க, அங்க போய் எதுக்காக அங்க போய் அத பாக்குறீங்க? நீங்க பாக்குறதுக்கு எவ்வளவு விஷயம் இருக்கு. நீங்க மணிப்பூர்ல போய் நிர்வாணத்தை பாக்குறீங்க, நடத்துகிறார். இங்க நடக்கிற நிர்வாகத்தை பாருங்க. அப்பாவி மக்களுடைய படிப்பறிவு இல்லாததை பயன்படுத்திக் கொண்டு அவர்கள் வாக்கு வங்கி அரசியலுக்காக இந்த வேலையை செய்திருக்கிறார்கள். இன்னைக்கு நடந்திருப்பது என்பது
22 ஜனவரி 2024 இந்திய நாட்டின் அரசியல் சட்டத்துக்கு எதிரானது. இது ஒரு தலைகுனிய வேண்டிய. நன்றி சார். இது முதல் பார்வையா இருக்கட்டும். இது முதல் பார்வையா இருக்கட்டும். நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு நித்யானந்தம், உங்களுடைய முதல் பார்வையை சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். ராம ஜென்ம பூமியிலே ராமர் பிறந்த இடத்துல ராமர் குழந்தை ராமருடைய பிரதிஷ்டை இன்றைக்கு நடந்திருக்கிறது. உலகம் முழுவதும் வியந்து பார்த்து பாராட்டி இந்தியாவினுடைய பண்பாட்டை காப்பாற்றிய ஒரு தன்மையை பாராட்டி இருக்கிறது. அதற்காக ஒத்துழைத்த அத்தனை பேருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ராமர் கோயில் என்பது ஆன்மீகம் அல்ல, முழுக்க முழுக்க அரசியல் தான் என்ற கருத்து தான் இங்கே முன்வைக்கப்பட்டிருக்கிறது. மோடி அவர்கள் எந்த கூட்டத்திலே கலந்து கொண்டாலும் கூட நித்தம் பித்தம் பிடித்தவர்களைப் போல மோடி 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 என்று சொல்லாத கூட்டம் இருக்கிறதா? அது அரசியல் கூட்டம். இவ்வளவு லட்சக்கணக்கான மக்கள் கூடியிருக்கின்றார்கள், இவ்வளவு கொண்டாட்டம் நடந்திருக்குது. எங்காவது மோடி மோடி என்று ஒரு வார்த்தை யாராவது சொல்லியிருக்கிறார்களா? இது எப்படி அரசியலாகும்? ஆக அரசியல் என்பது உங்களுக்கு தெரிந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய பண்பிலேயே ரத்தத்திலேயே இருக்கக்கூடியது. மோடி பேசுகிற பொழுது மோடி மோடி என்று சொல்லுவாங்க. மோடி பேசும்போது சொன்னா பரவாயில்ல. திருச்சியில முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேசும்போது சொல்றாங்க, மம்தா பானர்ஜி பேசும்போது மோடி மோடின்னு கத்துறாங்க. அந்த வார்த்தையை பயன்படுத்த பித்தம் பிடித்தவர்கள் போல நித்தம் மோடி மோடி. அந்த நேரத்துல பித்தம் தெளிஞ்சிருதுன்றீங்களா? தெளிஞ்சிருக்கே இல்லை. ஒரு இடத்துல பித்தம் பிடிச்சிருது, இன்னொரு இடத்துல பித்தம் தெளிஞ்சிருது. சில பேருடைய பித்தங்களை தெளிய வைப்பதற்காக இது ஆன்மீகம் இல்ல அரசியல் என்று சொல்லுகிறார்களே, அந்த பித்தத்தை உடைத்தெறிவதற்காக தெளிவுபடுத்துவதற்காக நான் இதை சொல்லுகிறேன். முழுக்க முழுக்க இது ஆன்மீகம். சரி, இந்த ஆன்மீகம் அரசியலுக்கு பயன் தராதா? வாக்குகளாக மாறாதா? மாறும். அரசியலிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும், அல்லது அரசியலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். எதிராக இருக்கலாம், ஆதரவாக இருக்கலாம். அது நமக்கு 24 தேர்தல் முடிந்த பிறகுதான் தெரியும். ஒரு விவசாயி ஒரு பயிரை விதைக்கிறான். சரி, எதற்காக விதைக்கிறான்? அவன் அந்த கதிர்களை பெற்று பசியை போக்குவதற்காக, மனிதனுடைய பசியை போக்குவதற்காகத்தான் விளைவிக்கிறான். ஆனால் அந்த நெல் முத்துக்களை எடுத்து பசியை போக்கிய மனிதர்கள் இடையிலே இருக்கக்கூடிய அந்த ஸ்டெம் சொல்கிறோமே, கிளை, வைக்கல், அதை கால்நடைகளுக்கு கொடுக்குறான். அடியிலே இருக்கக்கூடிய வேர் மண்ணுக்கு பயிராக பயன்படுகிறது, மண்ணுக்கு உரமாக பயன்படுகிறது. ஆக அவன் உரத்திற்காக அதை செய்யவில்லை, அல்லது கால்நடைகளுக்காக அதை விளைவிக்கவில்லை, மனிதனுடைய பசி போக்குவதற்காக செய்கின்ற பொழுது இந்த மாதிரியான பலன்களும் கூடவே வரும். அந்த மாதிரி ஆன்மீகத்தில் இவர் ஈடுபடும் பொழுது இந்த மண்ணினுடைய மாண்பே ஆன்மீகம்தான், இந்த மண்ணினுடைய விழுமியமே ஆன்மீகம்தான். ஆன்மீகம் ஏதோ சுதந்திரம் வந்த பிறகு இந்திரா காந்தி செக்குலர் என்று சேர்த்த பிறகு இந்த நாட்டில் வந்ததல்ல. மற்ற மதங்கள் எல்லாம் இந்த நாட்டிலே வந்ததை போல வேறு நாடுகளிலே அந்த மதங்கள் சென்று இருக்கிறதா? பிரச்சாரம் செய்ய முடியுமா? அந்த காலமாக சுதந்திரத்துக்கு முன்பாகவே மன்னர்கள் உலகம் முழுக்க கிறிஸ்தவம் இருக்கு, உலகம் முழுக்க இஸ்லாம் இருக்கு, பள்ளிவாசல் இல்லாத நாடு இது, சர்ச் இல்லாத நாடு இது. எல்லா மதமும் எல்லா இடத்துக்கும் போறாங்க. அமெரிக்காவுக்கு போன இந்துக்கள் அங்க கோயில் கட்டாம இருக்காங்களா? நான் யாரையும் புண்படுத்த. அமெரிக்காவுக்கு போன இந்துக்கள் அங்க வந்து வீதி வீதியா கோயில் கட்டாம இருக்காங்களா? வாயிலிருந்து நீங்கள் வார்த்தை எடுக்க வேண்டாம். நான் சரித்திரத்தை, வரலாற்றை சொல்கிறேன். இல்ல, இந்த வரலாறுக்கு வாங்க. வரேன். இப்போ வந்து வரேன் நானு. அந்த மாதிரி இந்த நாடு ரத்தம் குருதியிலேயே மோர் தென் செக்குலர், மதசார்பற்ற தன்மைக்கு மேலானது. ஏன்னு சொன்னால் அந்த காலத்தில் வேற மதம் கிடையாது, இது முதலிலே தோன்றியது. இது செக்யூலர் இதுவா? ஒரு பிரைவேட் ஃபங்க்ஷன்ல பிரதமர் இப்போ வந்து வழக்கமாக கோயில் கும்பாபிஷேகம்னா சங்கராச்சாரியார்கள் அல்லது அந்த ஆதீன கர்த்தர்கள், மடாதிபதிகள் அவங்க நடத்துவாங்க. வீட்டு திறப்பு விழா ஏதாவது நடக்குது, பதில் சொல்ல நீங்க அனுமதி. வீட்டு கண்டிப்பா வீட்டு திறப்பு விழா நடக்குதுன்னா அந்த வீட்டுக்கு உரிமையாளர்கள் அவங்கள முன்னிறுத்தி நடக்கும். இங்க சங்கராச்சாரிகள் இல்ல, அத்வானி தொடங்கி முரளி மனோகர் ஜோஷிலிருந்து வினய் கட்டியார், உமா பாரதி, இவங்க யாரும் இல்லை. பிரதமர், ஆர்எஸ்எஸ் தலைவர், யூபி கவர்னர், யூபி சிஎம், பிரசிடென்ட் இல்லை. இது என்ன விதமான ஆன்மீகம்? சங்கராச்சாரியார்கள் வராமல் யார் நடத்தணும்னு வழக்கமாக இருந்ததோ அவங்க இல்லாமல் அரசியல்வாதிகள் பண்ணுறது என்ன ஆன்மீகம் சார்? அங்கே அடிக்கல் நாட்டியது சங்கராச்சாரியார் அல்ல, அங்கே சிலன்யாஸ் செய்தது சங்கராச்சாரியார் அல்ல. அன்றைக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்த காஞ்சி பெரியவர் மட்டும்தான். அவர் தான் இன்றைக்கு அங்கே வந்திருக்கிறார். யார் இதற்கு துவக்கத்திலிருந்தே ஒத்துழைப்பு கொடுக்கிறார்களோ அவர்கள் வந்திருக்கிறார்கள். யார் இதற்கு துவக்கத்திலிருந்தே எதிர்த்து இருக்கிறார்களோ அவர்கள் வரவில்லை.
அவர்கள் எதிர்ப்பதை நான் தவறு என்று சொல்ல முடியாது. எதிர்க்கிறது தவறுன்னு சொல்லல. தவறில்லை. ஏன் என்று சொன்னால் என்னுடைய சனாதன தர்மத்திலே என்னுடைய குருமார்களை, என்னுடைய மடாதிபதிகளை, என்னுடைய ஆதீனங்களை நான் பழித்து பேசக்கூடாது. எனவே அவர்கள் பெரியவர்கள் சொன்ன கருத்தை நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். உடன்பாடு இருந்தால் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அளவிலே தான் அவற்றை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இவர்கள் கோவில் முழுமை பெறவில்லை என்பதற்காகத்தான் இவர்கள் சொல்லியிருக்கார், வேறு காரணங்கள் சொல்ல. ஆகமம் என்பது தென் மாநிலங்களிலே தமிழ்நாட்டிலே இருப்பது வேறு, வட மாநிலங்களிலே ஆகமத்தின்படி அனைத்து கோயில்களும் கிடையாது. இல்லை, நேற்றைக்கு வந்து ஆல் இண்டியா ரேடியோவில் ஒரு செய்தி, தூர்தர்ஷன் செய்தி, அதாவது அந்த பிரான் பிரதிஸ்தான் வில் பி டன் பை பிரைம் மினிஸ்டர்னு சொல்கிறாங்க. இந்த ஈவெண்ட் வில் பி லெட் பை பிரைம் மினிஸ்டர் நினைக்க சொல்கிறாங்க. நேற்று அவர் மட்டும் செய்வார் அப்படின்னு ஒரு செய்தி, இன்று இந்த 4 பேரும் அதில் இருப்பாங்க அப்படின்னு ஒரு செய்தி. இது என்ன ஆகமோ? இது சங்கராச்சாரியார்கள் எதிர்க்கிறாங்கல்ல, சில பூரி சங்கராச்சாரியெலாம் நான் என்ன பார்வையாளராக வந்து அங்கே உட்காந்துருக்கணுமா அப்படின்னு கேட்குறது என்ன? அது காஞ்சி பெரியவர் வந்து நடத்தி வைத்திருக்கிறார் என்பதை நாம் காணொலியிலே நேர்நிலையிலேயே பார்த்தோம். அவருக்கு தெரியாது ஆகமமா? நித்யானந்தத்துக்கு தெரிய போகிறது. சொல்லுங்க ராம் சுப்ரமணியம் சாரோட. நான் முடிச்சிடறேன். இது வாக்கு வங்கியை பெற்று தரும் என்று இன்றைக்கு யாராவது நெஞ்சுயர்த்தி சொல்வார்கள், குற்றம் சாட்டுவார்கள் என்று சொன்னால், உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பையே மாற்றி பாராளுமன்றத்தில் அந்த தீர்ப்பை ஒன்றுமில்லாமலாக்கி ஷாபானு என்ற பெண்ணுக்கு அளித்த அநீதியை வாக்கு வங்கிக்காக மாற்றியது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இங்கே அப்படி சட்டத்தை மாற்றவில்லை. தமிழகத்தில் நடந்து முடிஞ்ச 2 சட்டமன்ற நடந்து முடிஞ்ச இதிலே சார் ஹவுஸ்லயே பார்லிமெண்ட்லயே எலெக்ஷன் கமிஷன் பில்ல என்ன பேசுறீங்க? சொன்ன தீர்ப்பை எவ்வளவு கேள்விகள் கேட்டீங்க, அவங்களும் கேட்டிருக்காங்க. பேசினா நான் சொன்னாதானே மக்களுக்கு போய் சேரும். இல்ல நீ சொன்னதுக்காக தமிழகத்திலே எங்கேயும் தடை சொல்லவில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் தடை இருக்கிறது என்பதற்கு காவல்துறை ஏறத்தாழ 40 கோவில்களுக்கு எழுத்துப்பூர்வமாக தடை விதித்திருக்கிறது. ஆதாரங்கள் இருக்கிறது. என்ன பூஜை பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா? இல்லைங்க, என்ன தடை? பூஜை பண்ணக்கூடாது, ராமர் பேர்ல அர்ச்சனை பண்ண தடை கொடுத்திருக்காங்க. அன்னதானங்களும் பஜனைகளும் பண்ணக்கூடாது என்று எழுதியிருக்கிறது. உங்களுக்கு வேண்டுமானால் அனுப்பி வைக்கிறேன், பாருங்க. அனுப்புங்க. இது வரையிலும் பொது வெளியில இல்ல. நான் படிச்சேங்க, கீழே வந்து அந்த அதிகாரியுடைய கையெழுத்து இருக்கிறது, அதையும் நான் பார்த்தேன். போய் சொன்னா மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. உயர்நிலை குழு உறுப்பினரே இருக்காரு, அறநிலையத்துறையினுடைய உயர்நிலை குழு உறுப்பினர் இருக்காரு, திரு ராம் சுப்ரமணியம் இருக்காரு, அவரே கேட்கலாம். இதுல தட்டினா அதெல்லாம் தெரிஞ்சிடும். நான் சொல்றது பொய்யா மெய்யான்னு தெரிஞ்சு அப்படியா தப்பிச்சுட்டு போக முடியாது, காலம் வேறு. அதனால இவர்கள், இந்த அரசாங்கம் சாதுரியமாக, புத்திசாலித்தனமாக இந்துக்களுக்கு நாங்கள் எதிரி அல்ல என்று சொல்லிக்கொண்டு இந்து பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்லாது மட்டுமல்ல, இந்து கோயில்களிலே வரக்கூடிய அத்தனை திருவிழாக்களிலும் எவ்வளவு முடியுமோ அவளை மூக்கை நுழைத்து இந்த பண்பாட்டு கலாச்சாரத்தை அழிப்பதற்கு மறைமுகமாக கொல்லைப்புறவாசல் வழியாக முயற்சி செய்கிறது என்பதற்கு பல ஆதாரங்கள் இப்பொழுது கிடைத்திருக்கிறது. அதனால ராம் சுப்ரமணியம் சார் வந்து சொல்லணும். கவர்னர் வந்து சொல்றாரு, ஒரு அப்படியே ஒரு காலில் கோவிந்தராமர் கோயில் இதுக்கு போனேன், ஒரு கண்ணுக்கு தெரியாத புலப்படாத அச்சத்தில் அந்த அர்ச்சகர்கள் இருந்தாங்க, அவ்வளோ பயத்தில் இருக்காங்க, நாடே கொண்டாடுது, ஆனால் இங்கே அடக்குமுறை அப்படின்னு சொல்கிறாரு. கவர்னர் சொன்னதை முதலமைச்சர் மறுத்திருக்கார் திட்டவட்டமாக. காமால கண்ணுக்கு கண்டதெல்லாம் இது மாதிரி சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. முதல்ல எனக்கு இன்றைக்கி அயோத்தியில் இந்த ராமர் கோயில் கட்டினதில் ரொம்ப சந்தோஷம். அதில் ஒன்றும் வேறு இதுவே கிடையாது, வேறு கருத்தே கிடையாது. ஏன்னா 1980களில் அந்த பிஹெச்பி நடத்தின அந்த மூமெண்ட்டில் நான் பங்கு பெற்றவன். 1990 நானே கரசேவர்களை அனுப்பினவன். 1992 நான் கரசேவர்களை அனுப்பியிருக்கிறேன் அயோத்திக்கு. சரி, அதெல்லாம் பழைய கதை. ஆனால் அதனாலலாம் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. எவ்வளவு காலமாக அங்கே வரணும்னு நினச்சி இன்றைக்கி அது நடந்திருக்கின்றது என்பது ரொம்ப சந்தோஷம். ஆனால் அதே சமயத்தில் இது என்ன, நீங்கள் உங்களுடைய கேள்வி என்னென்னா, இது அரசியலா ஆன்மீகமானா, நிச்சயமாக ஆன்மீக மாதிரி வெளியில் தோற்றம் இருந்தாலும் கூட அடிப்படையாக அரசியல் தான் என்பதில் எனக்கு சந்தேகமே கிடையாது. ஆன்மீகம் மாதிரி தோற்றம் வெளியில் இருக்கா? ஆமாம். ஏன்னா இப்போ நம்ம நண்பர் பேசும்பொழுது ஆமாம் நித்யானந்தம் இல்லை அவர் வந்து நித்தம் அப்படிங்கிற மாதிரிலாம் வார்த்தையெல்லாம் போட்டு அந்த மாதிரி சமயத்தில் டெய்லி மோடிங்கிறதெல்லாம் பற்றி பேசுவாங்க. இன்றைக்கி இல்லைங்கிற, இன்றைக்கி 7000 பேர் அவங்கள விஐபிஸ் அவங்களெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக கூப்பிட்ருக்காங்க. நித்தம் பித்தம் பிடிச்ச மாதிரி பேசுவாங்கன்னு சொன்னீங்க, அதை சொல்ல வர அதை சொல்றேன். அதை கூப்பிட்டதே விவிஐபிஸ் கூப்பிட்டுருக்காங்க. அம்பானி வந்து மோதி அவரெல்லாம் வந்து எதிர்பார்த்தோம்னா அவரும் மோடின்னு எழுந்து சத்தம் போடுவார் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம்னா அது வந்து நம்முடைய அறியாமை என்று தான் சொல்லுவேன். இது பப்ளிக்காக இருக்கும்போது எல்லாரையும்
நிறைய பேர் அங்கங்கே உட்காந்து நீ சொன்னது போல் நம்முடைய முதல்வர் பேச எழுந்திருக்கும் அவர் பேசி கொண்டிருக்கும் பொழுதே மோடிங்கிறது தான் பேசுகிறது, எதிர்ப்பு தெரிவிக்கிறதுங்கிறது இதெல்லாம் ரொம்ப அவமானகரமான ஒரு செயல்பாடு. ரெண்டாவது, தமிழ்நாட்டில் இதே வேலையாக போச்சு. எதுக்கெடுத்தாலும் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இந்து விரோத ஒரு ஆட்சி நடத்துகின்றது அப்படிங்கிற மாதிரி. எந்த விதத்தில் சார்? எனக்கு நீங்கள் தனியாகவே எனக்கு ஒரு பேட்டி எடுங்க, நான் என்ன நல்லா செஞ்சுருக்கேன் லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். நான் இது வரைக்கும் எந்த ஆட்சியும் செய்யாத மிக நல்ல காரியங்களை இந்த அரசாங்கம் அறநிலையத்துறை மூலமாக செய்து கொண்டிருக்கின்றது என்பது தான் யதார்த்தமான உண்மை. எவ்வளவு நிலங்களை மீட்டெடுத்திருக்கின்றார்கள், எவ்வளவு கோயில்கள், ஆயிரக்கணக்கான கோயில்களுக்கு கும்பாபிஷேகங்கிறது இது வரைக்கும் கேள்விப்படாத சமாச்சாரம். அப்புறம் எவ்வளவு பணத்தை அவர்களுக்கெல்லாம் ஒதுக்கீடு செய்து அர்ச்சகர்கள், சாதாரண பூஜாரிகள், இவங்களுக்கெல்லாம் எவ்வளோ பணம் விநியோகம் செய்து கொண்டிருக்க. இதெல்லாம் பார்க்கும்பொழுது இதுவரைக்கும் யாருமே பண்ணாதது இந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்கின்றன. உண்மையாகவே நம்முடைய முதல்வர் அவர்களையும் அந்த அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர் பாபு அவர்களை நிச்சயமாக பாராட்ட வேண்டும். ஒன்று இதை விட்டுருவோம். இப்போ அடுத்ததாக நான் பார்த்தேன், அதனால அதெல்லாம் கிடையாது இன்னைக்கு, அதனால தான் அதுக்கு தான் வரேன் நான். இப்போ 2 விஷயங்கள் எனக்கு, நான் இன்றைக்கி காலம்பரிலேருந்து இந்த கோயில் சமாச்சாரத்தை பற்றி பல தொலைக்காட்சிகளில் பேசி கொண்டிருக்கின்றேன். அப்போ செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு நம்முடைய கவர்னர் அவர்கள் அர்ச்சகர்கள் மனசில் ஒரு பீதியாக இருக்கின்றது. வெஸ்ட் மாம்பலத்தில் கோதண்டராமர் கோயிலில் இந்த மாதிரி ஒரு அவங்களுக்கெல்லாம் அவங்கள பார்த்தோன்னே இவருக்கு எப்படி அந்த மாதிரி ஒரு ஐடியா அவருக்கு வந்தது, அந்த மாதிரி ஒரு எண்ணப்பாடு வந்ததுன்னு புரியலை. பிறகு பார்த்தால் அந்த அர்ச்சகர்லாம் சொல்கிறேன் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, எல்லாரும் நாங்கள் மகிழ்ச்சியாக சந்தோஷமாகத்தான் இருக்கிறோம்னா, அப்போ ஒருத்தர் சைக்காலஜி படிச்சுட்டு அதை சொன்னாரா? யதார்த்தம் ஒன்று என்னவோ இருக்குது, ஆனால் அவருடைய ஸ்டேட்மெண்ட் வேறு மாதிரி இருக்குது. அப்போ இது என்னன்னு பார்க்குறேன்னா, கவர்னர் மாளிகையும் ஒரு பிஜேபியினுடைய அங்கமாக மாறிவிட்டதே ரொம்ப வருத்தமாக இருக்கு. இல்லை சார், அவர் சொல்கிறாரு, காலையில் இந்த கோயிலுக்கு போனேன், பூசாரிகள் மற்றும் கோயில் ஊழியர்களுடைய முகங்களில் கண்ணுக்கு புலப்படாத பயம், பீதி மற்றும் மிகப்பெரிய அச்ச உணர்வு இருந்தது. நாட்டின் பிற பகுதிகளில் கொண்டாடப்படும் பண்டிகை சூழலுக்கு முற்றிலும் மாறாக இது மாறுபட்டிருக்கு. பாலராமர் பிரதிஷ்டையை நாடே கொண்டாடும் போது இந்த கோயில் வளாகத்தில் கடுமையான அடக்குமுறையின் உணர்வை அந்த வளாகம் வெளிப்படுத்துதுன்றாரு. சார், எல்லாருக்கும் சந்தோஷம். நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு அந்த ராமபிரானுக்கு எங்கள் கோயில் கட்டினா எல்லாருக்கும் சந்தோஷம், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் எப்படி இவர் அந்த அர்ச்சகர்களையும் அந்த ஊழியர்களையும் பார்த்து எல்லாரும் பீதியிலையும் அச்சத்திலையும் உறைந்து போய் இருக்கின்றார்கள் அப்படிங்கிற மாதிரி பேசுவது என்பது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கின்றது. அது மாதிரி ஒரு கவர்னர் அப்படி பேசலாங்கிறது பேச முடியுமா என்பது எனக்கு தெரியல. ஏற்கனவே போய் சொல்லி செய்தி அந்த மாதிரி வார்த்தைகளை நான் பயன்படுத்தலைன்னா கூட எனக்கு ரொம்ப வேறுபாடான இந்த கருத்தாக நான் பார்க்கின்றேன். ஒன்று. ரெண்டாவதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, திருமதி நிர்மலா சீதாராமன் அவங்களாம் தனிப்பட்ட முறை யாரையும் நான் பேசக்கூடாது. அவங்க இந்த நாட்டினுடைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர். அவங்க நேத்திலேருந்து அவங்க எதுக்காக இங்கே வந்தாங்கன்னா, இந்த ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பேசினாங்க. இந்த 7 இடங்கள் இருக்குது, அங்கெல்லாம் முக்தி ஸ்தலங்கள், அதில் காசி இருக்குது, அயோத்தி இருக்குது, காஞ்சி இருக்குது, அப்படிங்கிறதெல்லாம் உஜ்ஜைன்லாம் இருக்குங்கிறதெல்லாம் பேசினாங்க. கடைசியில் இன்னும் அழகாக இப்படிலாம் போயிட்டு இருக்கு, ஒரு ஆன்மீகமான ஒரு பேச்சாக இருக்கேன்னு பார்த்தா, கடைசியில் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் ஒரு எல்லாத்துக்கும் எதிர்ப்பாக இருக்கின்றது. இங்கே யாரையும் பேசுகிறதுக்கு அனுமதிக்கிறது கிடையாது. இந்த எல்இடி ரொம்ப முக்கியமாக சார். நான் கேட்குறேன், ஐ எம் மேக்கிங் இட் வெரி பிளைன் சார். நீங்கள் என்ன கோயில்கள்லாம் அரசியல் பண்ணுறதுக்காக இடமா? ஆன்மீகமான இடம் அது. அங்கே நீங்கள் எல்இடி வச்சு எல்லாரையும் பார்க்கணும். நீங்கள் சொன்னது போல் அழகாக இன்றைக்கி பார்க்கணும். ஒவ்வொரு வீட்லேயும் டிவி இருக்குது, அதில் பார்க்க மாட்டாங்களா? அதே மாதிரி ஒவ்வொருத்தர் கையிலையும் நம்ம எங்கேயா போயிட்டு இருக்கோம், அந்த சமயத்தில் பார்க்கணும்னா கையில் மொபைல் ஃபோன் இருக்குது, அதில் பார்க்க முடியாதா என்ன நடக்கிறதுன்னு? அப்புறம் எதுக்கு எல்இடி வைக்கணும்னு அதான் நான் கேட்குறேன். இதைத்தான் அரசியல்ங்கிறேன். இதுதான் அரசியல். அதுக்கெல்லாம் அரசாங்கம் இடமே கொடுக்கக்கூடாது. நீங்கள் ஆன்மீகத்துக்கு வாங்க, எஸ், உங்களுக்கு வாங்க, சாமி கும்பிடுங்க, சாமி கொடுங்க, பஜனை பண்ணுங்க. இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்கிறேன். ரொம்ப ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபாடு கொண்ட ஒரு ரங்கராஜன் அப்படிங்கிறவர், அவர் நேற்றுக்கு ஒரு பேட்டியில் சொல்கிறார், இது எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க? கோயிலுக்கெல்லாம் போகிறோன்னா, இப்போ 1ஆம் தேதி போகிறாங்க, எல்லாரும் கும்பலாக போகிறாங்க, சாமியை தரிசனம் பண்ணிட்டு வராங்க. ஒருத்தர் பிறந்த நாள் இருக்குங்கன்னா அன்றைக்காக ஒரு ஸ்பெஷலாக ஒரு அர்ச்சனை பண்ணுறாங்க, பூஜை எல்லாம் பண்ணுறாங்க, திரும்பி வராங்க, அவ்வளோதானே. அதை தாண்டி பெரிய எல்இடி வச்சு எல்லாரும் அன்றைக்கி அங்கே தான் உட்காந்து கோயில் உள்ளே தான் உட்காந்து பார்க்கணுமா என்ன?
இதெல்லாம் என்ன அக்கிரமமா இருக்கு? இதெல்லாம் வந்து யூ cannot allow all these things to happen in the ஆன்மீகத்தை நீங்க அக்கிரமம்னு சொல்றீங்க. ஆன்மீகம் இல்ல சார், ஆன்மீகம் என்கின்ற பேர்ல அங்க அரசியல் நடப்பது தவறுன்னு நான் சொல்றேன். அங்க வந்து நீங்க சாமியை போய் கும்பிடுங்க சார். கட்சி கொடி எடுத்துட்டு போறாங்க அல்லது அங்க கட்சி கோஷம் போடுறாங்க அப்படின்னா அது அரசியல். நோ நோ நோ, இதுவும் சார் நான் தான் சொல்றேன் உங்களுக்கு. அந்த அங்க ஆன்மீகத்தை வைங்க, எல்இடி வச்சு எல்லா இடத்துலையும் அங்க வந்து எல்லாரும் உட்காந்து அதை பார்க்கணும். எல்லாரும் வந்து ராமா ராமா நாங்கள் சொல்லிட்டு இருக்கணும். எல்லாரும் நீங்கள் பஜனை பண்ணுங்க, நோ ப்ராப்ளம் அட்டால். பூஜை தனியாக பண்ணுங்க, நோ ப்ராப்ளம் அட்டால். ஆனால் நீங்கள் அதை வச்சு அதனால தான் ஒரு ஆன்மீகம் வளர போகின்றதா என்ன? இது வெரி அவுட் அண்ட் அவுட் பாலிடிக்ஸ். இதை வந்து தமிழக அரசு இதெல்லாம் பண்ணாதீங்க, அதுக்கு பர்மிஷன் கேட்டு வாங்கிங்க. இதான் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கோயிலில் சார் நீங்கள் அறநிலையத்துறையோட இதுவாக இருக்கீங்க. இப்போ என்னென்ன ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி எல்இடி பெருசாக வச்சு ஒரு பெரிய திரையில் போட்டு பண்ணுறது அப்படின்ற ஒன்றுக்கு எந்தெந்த கோயிலில் அனுமதிக்கலாம், என்னென்ன நிகழ்ச்சிக்கு அனுமதிக்கலாம், இப்படி தான் வரைமுறைகள் வழிகாட்டு இருக்குதா? ஆமாம் சார், இதில் சொல்லியிருக்கா ஆரம்பத்தில். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே சிவராத்திரி பூஜை நடக்குது. அங்கே வந்து பல இடங்களில் டான்சஸ்லாம் நடக்கின்றது, பல நிகழ்ச்சிகள் நடக்கின்றது, ஆன்மீக சொற்பொழிவு நடக்கின்றது. அதெல்லாம் பல பேர் ஏராளமானவர் பார்க்கின்றன. அங்கே எல்இடி ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து மக்கள் பார்க்கின்றாங்க. அதேமாதிரி ஒரு கும்பாபிஷேகம் நடக்கின்றது, வெளியில் இருக்கிறவங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அதற்காகவும் வச்சுருப்பாங்க. உள்ளே இருக்கிறவங்களுக்கு பார்க்குறதுக்காக சில இடங்களில் வைத்திருக்கலாம். இதெல்லாம் வித் டியூ பர்மிஷன் அப்படி தான் நடக்கின்றது. ஆனால் இதெல்லாம் தாண்டி எல்லாரும் வந்து அந்த இடத்துல தான் கூடணும், அதுக்கு வந்து பர்மிஷன் கொடுக்கல அப்படின்னு பேசுவது என்பது ரொம்ப ரொம்ப தவறானது. இன்றைக்கி தனியார் கோயில்களில் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அரசாங்க கோயில்களில் ஏதாவது நாளைக்கு விபரீதம் நடந்ததுன்னு வச்சுங்க, யார் அதுக்கு பொறுப்பு? அப்போ நீங்கள் அதே போலீஸ்காரங்களை திட்டுவீங்க, அரசாங்கத்தை திட்டுவீங்க. ஆகவே நீங்கள் ப்ராப்பர் ப்ரொசீஜரோட நீங்கள் பர்மிஷன் கேளுங்க, அதுக்கு பர்மிஷன் வாங்கிட்டு எல்லாம் நடத்துங்க. அப்போ இவர் நண்பர் சொல்கிறார், இது நித்தம் நான் சொல்கிறேன் சார், இதெல்லாம் தான் ஆன்மீகம் இல்லை அரசியல்ங்கிறது. கவிமணி தேசி விநாயகம் பிள்ளை அவருடைய பாட்டு 2 லைன் ஒண்டி சொல்கிறேன். நித்தம் நித்தம் நீராடில் நெடுமால் அருளை பெறலாமேல். உங்களுக்கு நான் மடனங்க சொல்லலை, நித்தம் நித்தம் நீராடி டெய்லி ஸ்நானம் பண்ணிட்டு இருந்தால் நெடுமால் அருளை பெறலாமேல், அந்த இறைவனுடைய அருள் பெறலாமே என்றால் தத்தும் தவளை மீன்களுமே தனிப்பேர் அடைய வேண்டாவும். முதல்ல யாருக்கு மோட்சம் கிடைக்கும்? அந்த மீனுக்கும் தவளைக்கும் தான் கிடைக்கும். காயும் கனியும் உண்பதனால் கண்ணன் அருளை பெறலாமேல் ஆயும் கிளைவாழ் குரங்குகளும் அப்பேரடைய வேண்டாவும். ஆகவே உண்மையான நிலைமை எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தவறான போக்குகள்லாம் இருக்குது. அப்படின்னா உண்மையான பக்தி இருக்கா? எஸ், அவன் தான் உண்மை. அது கடைசியில் முடிப்பார். உண்மை அன்பு உடையவரே உலகை அடைந்த பெருமாளை அண்மையாக கண்டுடுவர், அயலார் காணார் காணாரே அப்படிங்கிற மாதிரி முடிக்கிறார். நன்றி சார். திரு ஆனந்த் சீனிவாசன், காங்கிரஸ் இதை எப்படி பார்க்குது? தமிழ்நாட்டு சூழலை மனசில் நிறுத்தி சொல்கிறீங்களா, டெல்லி சூழலை நிறுத்தி சொல்கிறீங்களா? பிரதமரோட ஸ்பீச் அடிமைத்தனம் முடிவுக்கு வந்தது, இது இந்தியாவோட யுகம், ராமர் சிலை மட்டும் இன்ஸ்டால் ஆகல, இந்தியாவோட கலாச்சாரமும் நிறுவப்பட்டிருக்கிறது, இது வந்து நீங்க எப்படி பார்க்குறீங்க சார்? நான் இதை பர்சனலாக பார்க்குறது வந்து ஒரு அரசியல் சாசன சட்டத்தை படுகொலை செஞ்சுருக்கோம் ஆஸ் அ நேஷன். மர்டர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் தான் அதை பார்க்கணும். 26 நவம்பர் 1946 பீம்ராவ் அம்பேத்கர் பேசுகிறாரு கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் கடைசி நாள். அன்றைக்கி தான் கான்ஸ்டியூஷன் பாஸ் ஆகுது. காங்கிரஸ்காரர் இல்லை, பீம்ராவ் அம்பேத்கர் நான் காங்கிரஸ்மேன். அவர் பேசுகிறாரு, சேர்மன் ஆஃப் தி டிராஃப்டிங் கமிட்டி பேசுகிறாரு. For in India, bhakti or what may be called the path of devotion or hero worship plays a part in politics unequaled in magnitude by the part it plays in politics of any other country in the world. Bhakti in religion may be the road to salvation of soul, but in politics, bhakti or hero worship is a sure road to degradation of society and to eventual dictatorship. அப்படிங்கிறாரு. ஒரு தனி மனிதன் மேலே பக்தி ஒரு நாட்டில் வந்ததுன்னா அது டிக்டேட்டர்ஷிப்புக்கும் அரசியல் டீக்ரடேஷனுக்கு போகுங்கிறத 26 நவம்பர் 1949 இதில் க்ளோசிங் செஷனில் அவர் சொல்கிறாரு. இது ஒரு ப்ரைவேட் ஃபங்க்ஷன்னா நேற்று நடந்த எல்லா பேப்பர்லேயும் வந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் பிரதமர் ஃபோட்டோ ஏன் போட்டீங்க? பிரதமர் நமஸ்காரம் பண்ணுற மாதிரி ஃபோட்டோ ஏன் போட்டீங்க?
காஞ்சி பெரியவர் நமஸ்காரம் பண்ணுற மாதிரி ஃபோட்டோ போட்டிருக்கலாம். பிரதமர் ஏன் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பீச்சை ஒரு ரிலிஜியஸ் ஈவெண்ட்டில் கொடுக்கணும்? அது வெறும் ஒரு ரிலிஜியஸ் ஈவெண்ட்டு, ஆத்மீகம் ஈவெண்ட்டுனா ஏன் நேஷன் பில்டிங்கை பற்றி பேசணும்? ஆக மொத்தம் இது வந்து டெஃபினட்டாக ஒரு ரிலீஜியஸ் ஈவெண்ட்டே கிடையாது, இது ஒரு பொலிட்டிக்கல் ஈவெண்ட்டு. என்றைக்கு நம்ம பக்தியும் பாலிட்டிக்ஸையும் கம்பைன் பண்ணுறோமோ அது கொண்டு போய் டிக்டேட்டர்ஷிப்பில் விடுன்னு நான் சொல்லலை, காங்கிரஸ் கட்சி சொல்லலை, பீம்ராவ் அம்பேத்கர் சொல்லியிருக்கிறார். அதே ஸ்பீச்சில் முதல்ல பேசுகிறச்ச அவர் சொல்கிறாரு, இன்றைக்கி நம்மளுக்கு பொலிட்டிக்கல் இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிடுச்சு, 1 man 1 voteன்னு. ஆனால் சோஷியல் இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கல. அது எனக்கு ரொம்ப வருத்தம். 1000 கேஸ்ட் இருக்கிற இந்த ஊரில் எப்படி வந்து சோஷியல் ஈக்குவாலிட்டி வரும்னு. ராம்நாத் கோவிந்த ஒரிசாவில் நடத்தினதையும் திரௌபதி மம்ருவை நேற்று நடத்தினதுலேயும் என்ன அழகாக அம்பேத்கர் சொன்னது இன்றைக்கும் இந்த அரசாங்கம் நடத்திட்டுருக்கிற விதமும் உங்களுக்கு கிளியராக புரியும். இந்த ரெண்டுமே உங்களுக்கு கிளியராக காட்டுறது கான்ஸ்டியூஷனுங்கிறத இவங்க படுகொலை செஞ்சுருக்காங்க. இன்றைக்கி ஆர்டிக்கல் 25 to 28 ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் கிளியராக ஸ்டேட்டுக்கும் ரிலீஜனுக்கும் இருக்கிற செப்பரேஷனை கிளியராக பேசுது. இன்றைக்கி இவ்வளோ தூரம் நீங்கள் கொண்டாடின போது நேற்றோ இல்லை முந்தா நேற்றோ கிரஹாம் ஸ்டெயின்ஸும் அவங்களோட 2 பசங்களையும் ஒரிசாவில் உயிரோட கொளுத்தி 25 வருஷம் ஆகுது. அவங்கள பற்றி இவங்கெல்லாம் மறந்து போயிருக்கலாம். ஹிந்து வெறியர்கள் உயிரோடு அவரை கொளுத்தினாங்க. எங்கேயுமே யாரும் ஹிந்துவை உயிரோட கொளுத்தி இல்லை. எந்த சங்கராச்சாரியாரோ எந்த மதாதிபதியோ எந்த இடத்துல உலகத்தில் ஒரு காரில் வச்சு வேனில் வச்சு பெட்ரோலில் வச்சு கொளுத்தலை. பில்கிஸ் பானு ஜட்ஜ்மெண்ட்டில் குஜராத் கவர்மெண்ட்டு எவ்வளோ அழகாக நடந்ததுன்னு, பிராமணர்கள்லாம் தப்பே பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் ரேப் பண்ணிட்டாங்க, பிராமணர்லாம் நல்லவங்கன்னு ஒரு பிஜேபி எம்எல்ஏ சொன்னதை பற்றி நாகரத்தம்மா பேஜாக ஜட்ஜ்மெண்ட் எழுதியிருக்காங்க. ஏன்னா ஒருத்தர் வந்து கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி பேசினார், யார் அவமானப்படுத்தணும்னு. அந்த நாகரத்தம்மா எழுதின ஜட்ஜ்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா குஜராத்து சீஃப் மினிஸ்டரே இருந்திருக்கக்கூடாது, கவர்மெண்ட்டே இல்லைன்ட்டார். அதில் வந்து திரும்பி நான் எதுக்கு இந்த பிராமணங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறேன்னா, அதில் ஒரு எம்எல்ஏ வந்து இந்த பரோல் போர்டில் போட்டவர் பிராமணர்கள் தவறே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறார்தாக அந்த இது அவங்கள ரிலீஸ் பண்ணதில் வந்திருக்கு. எல்லாமே நீங்கள் லிங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா கிராம் ஸ்டெயின்ஸோட இறந்ததை பற்றி நம்ம இன்றைக்கி பேசக்கூடல, எந்த மீடியாலையும் பேசலை. 25 வருஷம் ஆயிடுச்சு, 3 பேரை படுகொலை, அதுவும் 2 சின்ன பசங்களும் உயிரோடு கொளுத்திக்கிட்டோம். அவனுக்கு ரிலிஜன்னு என்னன்னு தெரிஞ்சிருக்குமானே தெரியாது, அவங்கள படுகொலை பண்ணாங்க. இதை பற்றியெல்லாம் பேசாமல் இது ஒரு ரிலிஜியஸ் ஃபங்க்ஷனாக இருந்ததுன்னா பிரதமருக்கு அங்கே வேலை கிடையாது. பிரதமருக்கு வேலை இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு எந்த பிரதமருக்கும் போய் சாங்டம் கர்ப்ப கிரகத்தில் போய் பூஜை பண்ணுறது கிடையாது, ரைட்ஸு கிடையாது. ஒரு கோவில் கம்ப்ளீட்டாக முடியணும். கிளியராக கோவிலே முடியலைன்னு பல பேர் சொல்லிட்டாங்க. இந்த ட்ரஸ்ட்டில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க சைவைட்டுனா போக வேண்டாம், சக்தி வர்ஷிப்பர்ஸ் போக வேண்டாம். அப்படின்னா என்ன, ஹிந்துலேயே ரிலிஜன் இருக்குதா? வைணவர்கள் தனி, சைவர்கள் தனி, சக்தி வர்ஷிப் பண்ணுறவங்க தனி, சுப்பிரமணியம் வர்ஷிப் பண்ணுறவங்கெல்லாம் தனி, இவங்கெல்லாம் ஹிந்து இல்லை. அதாவது என்ன சொல்ல வராருன்னா, யாரெல்லாம் உங்களோட ஒத்து போகிறாங்களோ அவங்கெல்லாம் ஹிந்து, யாரெல்லாம் உங்களோட ஒத்து போகலையோ அவங்கெல்லாம் ஹிந்து கிடையாது. இன்றைக்கி அசாமில் இந்த கான்ஸ்டியூஷனோட மர்டரில் இன்னொரு காரணம் சொல்கிறேன். இன்றைக்கி அசாமில் எங்களோட பாரத் ஜோடோ யாத்ரா நடந்துகிட்ருக்கு. அங்கே கோவிலில் போகிறதுக்கு முன்னாடியே பர்மிஷன் வாங்கியிருக்காரு. அது ஒரு ரொம்ப பழமையான கோவில். அந்த கோவிலுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே பர்மிஷன் ராகுல் காந்தி வாங்கியிருக்கிறாரு. வாங்கின பர்மிஷனை ஏன் கோவிலுக்கு போகலன்னு இவ்வளோ தூரம் பேசுகிறாங்களே, ராகுல் காந்தியை ஏன் அந்த கோவிலுக்குள்ளே பர்மிஷன், போலீஸ் கொடுத்த பர்மிஷனை காரத்தால் யாருக்கும் தெரியாமல் அந்த பர்மிஷனை கேன்சல் பண்ணி அவர் கோவிலுக்குள்ளே விடாமல் அவர் அங்கேயே கோவில் வாசலில் உட்காந்துட்டு ஏன் ஏன் கோவிலுக்குள்ளே போகக்கூடாது? யார் வேணால் கோவிலுக்குள்ளே போகலாமே, யார் வேணால் இப்போ பக்தி மார்க்கத்தில் போகலாமே.
ராகுல் காந்தி பல கோவிலுக்கு போயிருக்காரு. முன்னாடியே பர்மிஷன் வாங்கி கோவிலுக்குள்ளே வான்னு சொல்லிட்டு கடைசி நிமிஷத்தில் எதுக்கு பெல்ட்டி அடிச்சிங்க? பெல்ட்டி அடித்ததை ஏன் முன்னாடி சொல்லலை? ஏன்னா இவங்க பேசுகிற அரசியல் ஃபுல்லாக வெறுப்பு அரசியல். ராகுல் காந்தி பேசுகிற அரசியல் வந்து முகபத், லவ்வோட அரசியல். நீங்கள் 2 நாளைக்கு முன்னாடி வீடியோ பார்த்துருப்பீங்க. இவங்க ஆட்களை ஏவி விட்டு அவரோட பஸ்ஸை சூழ்ந்து கண்ணா இப்போ இவர் சொன்னாரே மோதி மோதி மோதின்னு கத்தினாங்கன்னு. அவர் வந்து இவங்கள மாதிரி பயந்து ஓடலை, இறங்கி உள்ளே போய் அவங்களோட கூட்டமாக போய் அவங்கள்ட்ட பேசுகிறாரு, அவங்களுக்கு ஃப்ளையிங் கிஸ் கொடுக்குறாரு. அதே ராகுல் பேச இந்தியா ஃபுல்லாக வெறுப்பு அரசியல் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த வெறுப்பு அரசியல் ஒரு மனிதனை வச்சு நோக்கத்தை வச்சு பண்ணிகிட்ருக்காங்க. ராமர் கோயில் திறக்கிறதுல என்ன வெறுப்பு அரசியல்? ராமர் படத்தை ராமர் கோயில் திறக்கிறாங்க, நான் திரும்பி வெறுப்பு அரசியல் எங்க வருது? நீங்கள் ராமர் கோயில் கட்டுங்க சார், ராமர் கோயில் கட்டட்டும். அதுக்கு எதுக்கு பிரதமரை வச்சு எல்லா பேஜ்லையும் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறீங்க? எல்லா பேப்பர்லேயும் நேற்று ஹிந்து முடக்கொண்டு பிரதமருக்கு சாஸ்தாங்கமாக நமஸ்காரம் வாங்கிற மாதிரி தானே அட்வர்டைஸ்மெண்ட்டு. சங்கராச்சாரியார் காஞ்சி பெரியவர் போய் நமஸ்காரம் பண்ணுற மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கலாமே. இல்லாட்டா அந்த ட்ரஸ்டோட சேர்மன் போய் நமஸ்காரம் பண்ணுற மாதிரி கொடுக்கலாமே. இல்லை ப்ரீஸ்ட் நமஸ்காரம் பண்ணுற மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கலாமே. பிரதமர் மட்டும்தான் ராமபக்தரா? இப்போ ஸ்ரீகாந்த் கருணேஷ் குறுக்கிட்டார். நான் பேசி முடிச்சிடுறேன். இப்ப ராமசுப்பு நமஸ்காரம் பண்ற மாதிரி போட்டோ எடுக்கலாம். உங்களோட உரையில நான் குறுக்கிடல. ஆனந்த் ஒரு நிமிஷம், அவர் பேச ஒரு நிமிஷம் அவர் இன்டர்வியூ பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க தொடருங்க. ஒரு நிமிஷம் திரு ஸ்ரீகாந்த். அதாவது ஆனந்த் சீனிவாசன் அவர்கள் பேசுனதை நீங்க எந்த குறுக்கீடும் இல்லாம கேட்டீங்க. அது இதை போய் குறுக்கீடுன்னு வருத்தப்படுறாரு. 3 விஷயம் அவர் சொன்னதுல நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். திரௌபதி முர்முவை பத்தி ரொம்ப கவலைப்படுறாங்க. அவரை எதிர்த்து வாக்களித்து தான் காங்கிரஸும் திமுகவும், அப்துல் கலாமை எதிர்த்து வாக்களித்து தான் காங்கிரஸும் திமுகவும். அவங்கள பற்றியெல்லாம் ஆடு நினைதேன்னு பாவம் ஓனாய் அழக வேண்டிய அவசியமே கிடையாது. யாரை கூப்பிடணும், எப்படி கூப்பிடணும் அப்படிங்கிறதெல்லாம் எல்லா அரசுக்கு தெரியும். 2வது விஷயம், யார் படத்தை வந்து விளம்பரத்தில் போடணுங்கிறது வந்து ஆனந்த் சீனிவாசன் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அரசாங்கத்துக்கு தெரியும். அரசாங்கம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு. எப்படி நீங்க இங்க சொல்றீங்க தமிழ்நாட்டில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு எல்லா உரிமையும் இருக்கு நடத்துறதுக்குன்னு, இவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு யாரை வச்சு நடத்தணும், எப்படி நடத்தணும்னு. அதே மாதிரி எங்களோட மேனிஃபெஸ்டோல தெளிவா சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி ராமர் கோயில் கட்ட அரசாங்கம் கட்டின கோயில் இல்ல, அறநிலைத்துறை கட்டின கோயில் இல்ல. அது என்னங்க அரசாங்கம் கட்டின கோயில் இல்ல, அரசாங்கத்துக்கு தெரியும் சொல்றீங்களே, அது அரசாங்கம் கட்டிய கோயில் இல்ல, தனியார் ட்ரஸ்ட் நடத்தின கோயில். அது சரி, தனியார் கிட்ட இருந்தா அதான் அரசு பணத்தை பயன்படுத்தல. நல்ல பாயிண்ட் கொடுக்குறீங்க எனக்கு. இன்னைக்கு அரசாங்கம் கட்டல. ஆனாலும் இதை அரசு பிரதமர் கலந்துக்கும் போதே அங்க அரசுங்க. அதனால அங்க பிரதமர்னாலே அவர் கான்ஸ்டிடியூஷனல் ஹெட், அவர் அங்க வர்றாரு. அவர் வந்து கவர்னர் ஒரே மாதிரி ஜனாதிபதி இதெல்லாம் கலந்துக்கிறப்ப எல்லாமே அவங்களுக்கு வந்து அரசுக்கு என்ன நடைமுறைன்னு தெரியும், அதுக்கான அதிகாரிகள் இருக்காங்க. 2வது இவர் இப்ப ஆனந்த் சீனிவாசன் பேசும்போதுதான் சொல்றாரு, என்ன சைவர் தனியா வைணவர் தனியான ஒரு பிரிவினைவாதத்தை இவரே வெளியே கொளுத்தி போடுறாரு. இதுதான் அரசியல். அதாவது கோவில்ல நடந்தது அரசியல். செயலாளர் உங்களுக்கு கொடுத்த வாய்ப்புல நான் சொல்றேன், உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறப்ப சொல்லுங்க. வெறுப்பு அரசியல்னா என்னங்கிறாங்கல்ல, வெறுப்பு அரசியல் என்ன சொல்றேன், எப்ப பாஜக தன்னுடைய வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றுதோ, இந்திய நாட்டில் ஆண்டாண்டு காலமா இருந்த 500 வருஷமா இருந்த பிரச்சனையை தீக்குதோ, இதை பார்த்தோன்னா காங்கிரஸ்க்கு வைத்தெரியுது, திமுகவுக்கு வைத்தெரியுது, இவ்வளவு நல்லபடியா ஆட்சி செய்யறாங்களேன்னு. வெறுப்பு. இந்த நல்லாட்சிக்கு எதிரான வெறுப்புன்றீங்க. 3 பேரும் குறுக்கிடுறீங்க. திரு துரைபாண்டியன், திரு ரகு. ஆனந்த சீனிவாசன் பேசியதை சம்பந்தமா தான் இதுவும். அவர் சொன்ன மாதிரி இதில் அரசாங்கம் தலையிட்டு இருக்கவே கூடாது, நம்பர் 1. அது மட்டும் இல்லாமல் ஆர்டிகல் 27 ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது, prohibits taxpayers money for the promotion of any religion. ஒரு குறிப்பிட்ட மதத்தை மேம்படுத்துவதற்கோ அல்லது அதை வந்து பிரச்சாரம் செய்வதற்கோ அரசாங்கத்தினுடைய பணத்தை செலவு செய்யக்கூடாது என்று தெளிவாக சொல்லியிருக்கிற பொழுது இன்னைக்கு அரசாங்கம் விடுமுறை விட வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. ஒரு மதச்சார்பற்ற நீங்க தடுக்கிறீங்க. இது வழிபாட்டு உரிமை இல்ல, எங்களுக்கு தனிநபருக்கு வழிபாட்டு உரிமை. தயவு செய்து நான் பேசுவதை வைக்கலாம், நான் எங்க வேணா கொண்டாடலாம், நாங்க வேணா பஜனை பண்ணலாம், அதையே தடுக்கிறீங்க. ஆர்டிகல் 32 எனக்கு உரிமை கொடுக்குது. அரசாங்கம் வழிபாட்டு உரிமையை வழிபடுகிற இடத்துல அரசாங்கத்துக்கு வேலை இல்லை.
கோயில் என்பது தனியார் தனிப்பட்ட மனிதனுடைய உரிமை. கோயிலுக்கு போலாம், வரலாம், போகாமல் இருக்கலாம். அது தனிப்பட்ட மனிதனுடைய உரிமை. அங்கே அரசாங்கத்துக்கு வேலை இல்லை. இவர் எப்படி அரசாங்கத்துக்கு விடுமுறை அறிவித்தார்? சரி, அரசாங்கத்துக்கு விடுமுறை அனுபவிச்சது கூடாதுன்றீங்க. அடுத்து தப்புங்க. சரி, அடுத்த அடுத்த ஒரு முக்கியமான விஷயம், இந்த ராமர் கோயில் கட்டுவதற்காக திரௌபதி முர்மை அழைக்காததற்கு காரணம் என்ன என்று ரகு முதல்ல ஒரு கேள்வி கேட்டார். அதே மாதிரி முதலமைச்சர் வரவில்லை என்று கேள்வி கேட்டார். முதலமைச்சருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதா இல்லையா? அதுக்கு யாரும் பதில் சொல்ல. நான் சொல்றேங்க, திரௌபதி முர்மை அழைக்காது, பாராளுமன்ற கட்டட திறப்பு விழாவுக்கு அழைக்காதது, அல்லது பாராளுமன்றத்திலே கொடியை ஏற்றுவதற்கு அழைக்காதது, அல்லது ராமர் கோயில் திறப்பதற்கு ஆனந்தி பெண்ணை கூட்டு அழைத்துவிட்டு, கவர்னரை அழைத்துவிட்டு நம்முடைய ஜனாதிபதி அழைக்காத காரணம் என்னன்னா, அவர் ஒரு ஆதிவாசி பெண், அதுவும் அவர் ஒரு கணவனை இழந்த பெண், அவர் ஒரு கணவனை இழந்த பெண், அந்த காரணங்களை இந்த காரியங்களை செய்யக்கூடாது அலறுவது ரொம்ப பரிதாபமாக இருக்கிறது. அழைக்கவில்லை, ரொம்ப பரிதாபமா இருக்கு. உங்க அலறல் ரொம்ப பரிதாபமா இருக்கு. அதே ஆதிவாசி பெண்ணுக்கு வாக்களிக்கல, அப்துல் கலாமுக்கு வாக்களிக்கல. ஆனால் நீங்க இன்னைக்கு கூப்பிடலன்னு கவலைப்படுறீங்க. நாங்க தான் உங்களை ஜனாதிபதி ஆக்கியிருக்கோம். அவர் ஒரு எந்த கட்சியும் நாங்க தான் உங்களை ஜனாதிபதி ஆக்கியிருக்கோம். நாங்க தான் உங்களுக்கு பதவி கொடுத்திருக்கோம். இப்ப புரிஞ்சு போச்சுங்களா? நீங்க வந்து ஜனாதிபதி ஆக்குனாங்க, அவங்க சொல்றதா திரௌபதி முர்மு கேட்பாங்க. இல்ல, அவங்க கடிதம் எழுதி நன்றி தெரிஞ்சு பேசுறீங்க. இது வந்து ஒரு சர்வாதிகாரத்தை நோக்கிய போக்குன்னு தெளிவாக தெரிஞ்சு திரௌபதி முர்முக்கு அழைப்பு கடிதம் போயிருக்கு. அவங்க வந்து பின்னாடி கலந்துக்கிறேன்னு பதில் கடிதம் கொடுத்திருக்காங்க. இது நடைமுறையில நடந்திருக்கு. இது தெரியாம பேசுறது தவறு. குணா ஒரே நிமிஷம் கேக்குறேன். திரு ஏபிஜே அப்துல் கலாம் தமிழ்நாட்டை சேர்ந்தவர், நம்மளுடைய பெருமை. அவரை பிரசிடென்ட் ஆக்கினேன்னு அவங்க வந்து மார்த்தட்டிக்கிறாங்க பிஜேபி. நான் கேட்குறேன், திரு கலாமை வந்து நீங்கள் பிரசிடென்ட் ஆக்குனது பெரிய விஷயமா, பில்கிஸ் பானுக்கு நீதி கொடுக்காது பெரிய விஷயமா? சொல்லுங்க எனக்கு. அதாவது அவங்க வந்து இது வந்து கட்ட பஞ்சாயத்தில் முடிவு பண்ணல. அவங்க குடும்பத்தை சேர்ந்த 10க்கும் மேற்பட்டவர்கள் வந்து கொலை செய்யப்பட்டு, அப்புறம் அவர் வன்புணர்வு செய்யப்பட்டு, அதுவும் வந்து பிரெக்னெண்ட்டாக இருக்கும்போது வன்புணர்வு செய்யப்பட்டு, இவ்வளோ கொடுமைகள் நடந்த ஒரு பெண் வந்து அவ்வளோ கஷ்டப்பட விட்டுருக்காங்க. இவங்களா வந்து இஸ்லாமியர்களுக்கு ஆதரவு கொடுக்க போறாங்க? எங்க அப்துல் கலாம் பிரசிடென்ட் ஆக்குறது வந்து ஒரு டோக்கனிசம். இவங்க வந்து திரௌபதி உங்களுக்கு சார்பா நீங்க எப்படி வேணா திருப்பிக்குவீங்க. இப்ப கேக்குறீங்க ஒரு மலைஜாதி இன பெண்ணுக்கு கேளுங்க அதுக்கு பதில் சொல்றேன். நீங்க ஏன் முக்கியத்துவம் கொடுக்கலங்கறீங்க? இல்ல அதுக்கு பதில் சொல்றேன். ப்ரூவ் பண்ண பிறகு உடனே வேற ஒரு இஷ்யூ போயிருங்க. சொல்றேன். இருங்க சார், ஒரே நிமிஷம் பதில் சொல்றேன். வந்து மில்கிஸ் பானு வந்து மிசோரம் போயிட்டாரு. நீங்க தமிழ்நாட்டு பிரச்சனையே பேச மாட்டீங்களா? சார் நீங்க தமிழ்நாட்டுல இருக்க அரசு பேச மாட்டீங்களா? ஒரே நிமிஷம். இன்னைக்கு ஏன் கும்பிட விடல? இன்னைக்கு ஏன் மூட்னீங்க? ஏன் கோவில்ல தடுத்தீங்க? இன்னைக்கு ஏன் எல்இடி போட விடல? அதுக்கு பதில் சொல்லுங்க. கவர்னர் மூலமாவும் மிசோரம் போயிடுறீங்க, அஸ்ஸாம் போயிடுறீங்க, மில்கிஸ் பானு போயிடுறீங்க. தமிழ்நாட்டுல நடந்த அடக்குமுறைக்கு விளக்கம் சொல்லுங்க. இந்த அறநிலையத்துறைன்னு வந்து அவர் பேசுறாரு. அறநிலையத்துறை நாங்க நடத்துறோம். கோவில் 1000 கோயில் ஒரு நேரத்துல பேசினா பரவாயில்ல. கவர்மெண்ட் கொடுத்திருக்கா? 1000 கோயில் நீங்க கட்டிங்களா? ஒரு நேரத்துல பேசுங்க. ராம அவர் வந்து பேசுறாரு. நான் வந்து அறநிலையத்துறை ஒரு நிமிஷம் சார், 1000 கோயில் கவர்மெண்ட் காசு கொடுத்தது. அவர் புள்ளி விவரம் சொல்றாரா? அவர் வந்து அந்த துறையிலேருந்து வந்திருக்காரு. இத்தனை கோடி கொடுத்தோன்னு புள்ளி விவரம் சொல்லுங்க. கோவில் காசுல தான் அரசே நடக்குது. வெள்ள நிவாரணத்துக்கு இன்னும் காசு வந்து சேரல சார். எந்த புள்ளி விவரமும் சொல்ல மாட்டாங்க. இன்னைக்குள்ள நிலங்கள் கொள்ளையடிக்கப்படுது, கோவில் நிதி கொள்ளையடிக்கப்படுது. அதுக்கான புள்ளி விவரங்கள் கொடுக்கிறதுக்கு அவருக்கு துப்பு இல்ல. ஆட்சிக்கு வந்த பிறகு 6100 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டிருக்கிறது. தனியார் கையில் இருந்த 6000 அரசாங்கம் எடுத்திருக்கிறது. கொள்ளையடிக்கிறாங்க. இது வந்து அக்கிரமமான பேச்சு, ஆதாரமற்ற பேச்சு, எந்த எவிடன்ஸுமே இல்லாமல் புரிஞ்சுவாரி இறக்கக்கூடிய பேச்சு என்பது எல்லாரும் பேசினா கேட்கல. ஒரு நிமிஷம் சார், இப்ப நண்பர் ஸ்ரீகாந்த் பேசுறார் கோயில்ல கொள்ளையடிக்கிறாங்கன்னு. என்ன கொள்ளையடிச்சிருக்காங்க? நீங்க பாட்டுக்கு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு நான் சொன்னாப்புல 6500 ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்டை ரிட்ரைவ் பண்ணியிருக்காங்க. இந்த கவர்மெண்ட் தான் பண்ணியிருக்கு. இதே போல் ஆயிரக்கணக்கான கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டிருக்கின்றது இந்த அரசாங்கத்தால் தான் நடக்கப்பட்டிருக்கு. அதே போல் அர்ச்சகர்கள், பணியாளர்கள், இவங்களுக்கெல்லாம் ஏராளமான சலுகைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. இதெல்லாம் நீங்கள் எதுக்கெடுத்தாலும் வந்து ஊழல் செஞ்சுட்டாங்க, ஏதாவது கொள்ளையடிக்கப்பட்டதுன்னு சொன்னால் 4 லட்சம் கோயில் அரசாங்கத்துக்கு சம்பளம்
அர்ச்சகருக்கு எவ்வளவு மார்க் எவ்வளவு அதுதான் நான் சொல்றேன். ஒரு நிமிஷம் இருங்க. புள்ளி விவரம் சொல்லுங்க. ஏராளமாங்கறீங்க. 1000 கோயிலுக்கு எவ்வளவு கொடுத்து கவர்மெண்ட் எவ்வளவு கொடுத்து? லிசன் டு மீ. முதல்ல நான் தான் வரேன். 4 லட்சம் கோயில்கள் இந்தியாவில் அரசாங்கத்தின் கீழே இருக்கின்றன. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 40,000 கோயில் தான் கிட்டத்தட்ட. மற்ற எல்லாம் யார்கிட்ட சார் இருக்கு? உங்களுடைய உத்தரப்பிரதேசா இருக்கட்டும், குஜராத்தா இருக்கட்டும், அல்லது ஆந்திராவாக இருக்கட்டும், தெலுங்கானாவாக இருக்கட்டும், இந்த எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய கோயில்கள் எல்லாம் அரசாங்கத்தின் கீழே இருக்குன்னு. அப்போல்லாம் நீங்கள் அதெல்லாம் யார் சார் பேசுகிறாங்க? அதெல்லாம் பற்றி நீங்கள் உங்களுடைய கட்சிக்காரர் ஒருத்தர் முன்னாடி எம்பியாக இருந்தவர், அஃபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் ஃபார் ஆல் இண்டியா பிஜேபி, அவர் வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டார். இது ஒரு ஃப்ரிவலஸ் கேஸ் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் 2023 தள்ளுபடி செய்ததா இல்லையா? இதெல்லாம் நாங்க ரீவிசிட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாதுன்னு சொன்னாங்களா இல்லையா? அது ஸ்பெசிஃபிக்காக தமிழ்நாட்டை பத்தி தான் நீங்க அதுல குறை சொன்னீங்க. ஆனா அதை வந்து தள்ளுபடி செஞ்சது சுப்ரீம் கோர்ட். அதனால தயவு செய்து ஆதாரம் இல்லாமல் புழுதிவாரி இறைக்கிற மாதிரி என்ன ஊழல் சும்மா பேசுறது எல்லாம் கிடையாது. கொள்ளை அடிக்கிறாங்க. ஊழல் சுருக்கமா சொல்றேன். இப்போ திரௌபதி முர்மு வந்து அவங்க பிரசிடென்ட் ஆகிறத தடுத்தாங்கன்னு சொல்றாங்க. அது ஒரு பொலிட்டிக்கல் பேட்டிலுங்க. அவங்க பிஜேபியை சேர்ந்தவங்க. அவங்க வந்து ஷெட்யூல் ட்ரைபை சேர்ந்தவங்களா இருந்தா கூட அவங்களுக்கு பொலிட்டிக்கலி அது ஒரு பேட்டில். அவங்க ஒரு ஆள் நிறுத்துறாங்க. அதனால வந்து அவங்க இவங்களுக்கு எதிரானவங்க, பழங்குடியினருக்கு எதிரானவங்கன்னு கிடையாது. அதனால அப்துல் கலாமை எதிர்த்து ஒரு கேண்டிடேட்டை நிறுத்தினா அவங்க வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரானவங்கலாம் கிடையாது. அப்புறம் இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் சொன்னாரு, ஸ்ரீகாந்த் சொன்னாரு, இது 500 வருஷ பிரச்சனைன்னு. பிரச்சனையே கிடையாது. பிரச்சனை ஆக்குனது யாரு? அது வந்து நீங்க வந்து முகல் ரூலுங்கிறது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட். அது உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ மாற்ற முடியாது. அதாவது எங்க முகல் ரூல் வந்து மிர்பாகிங்கிற ஒரு போர்வீரன் தான் வெற்றியின் சின்னமா கட்டறான். எங்க உணவு வெற்றியின் சின்னமா கட்டறான். கட்டடம் கட்ட வேண்டியதானே? ஏன் ராமர் கோயில் இடிச்சு கட்டறான்? உணவு, கட்டடக்கலை, டெக்ஸ்டைல்ஸ் எல்லாத்துலயுமே அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. அடுத்து தாஜ்மஹால் இடிச்சிருக்காங்க. தள்ளி கட்ட வேண்டியதானே? தாஜ்மஹால் இடிச்சிருக்கேன்றா. அது ஏன் இத வச்சு கட்டறாங்க? தாஜ்மஹால் அடிமைத்தனத்துல இருந்து விடுதலை அப்படின்னு சொன்னா உணவு விடுதலைனா பிரியாணி யாரும் சாப்பிட கூடாதுன்னு சொல்றாரு. அப்புறம் தாஜ்மஹால் இடிச்சிருங்க. அப்புறம் குணா இன்னொன்னு பாருங்க, இத வந்து பிஜேபி தீக்கல. சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புனால ஒரு முடிவு மாதிரி வந்திருக்கே தவிர பிஜேபி என்னது இத வந்து சால்வ் பண்ணாங்க. இத சுப்ரீம் கோர்ட் நீங்க பண்ணல. சுப்ரீம் கோர்ட் வந்து நீங்க கோர்ட்ல கொண்டு போல. சுப்ரீம் கோர்ட் இல்ல எது நல்லது நடந்தாலும் தப்பா பேசுறாங்க. எது நல்லது நடந்தாலும் குணா ஒரு நிமிஷம் பேசுறேன் சார். குணா, சுப்ரீம் கோர்ட் வந்து ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அந்த மசூதி இருந்த இடத்துக்கு கீழே கோயில் இருந்ததுக்கான அறிகுறியே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எனவே அந்த இடம் மத நல்லிணத்துக்கான இடம்னு சொல்லி தான் இவங்க என்ன பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் இல்லைங்க, எந்த எவிடன்ஸும் கிடையாதுங்க. சரிங்க, இனிமேல் நல்லா போட்ட நாடு, பிரச்சனை வேணான்னு சொன்னதே இவங்க ஒரு பெரிய வெற்றியெல்லாம் கொண்டாட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா பிரச்சனை ஆக்குனதே தவறுன்றனா. இங்க எவ்வளோ மாஸ்க் இருக்கு, எல்லாத்துக்கும் போயிட்டே இருப்பாங்க இவங்க. இப்போ அயோத்தியை மட்டும் நிறுத்துறாங்களா? இல்ல நீங்க போய் சொல்லக்கூடாது. யாரு போய் சொல்லல. ஒரு நிமிஷம் சார், நீங்க ரெண்டு பேரும் அமைதியா இருக்கீங்க. ஆனந்த் சீனிவாசன் பேச கேக்குற ஒரு நிமிஷம். ரொம்ப நேரமா அவர் பேசும்போது அவங்கள குறுக்கிட விட்டேன். ஆனந்த் இல்ல, அங்கே கோயில் இருந்ததற்கான ஆதாரங்கள் இப்போ குணா இன்னும் சொல்றேன். இவங்க ஆனந்தோட பாயிண்ட் கேட்றேன். ஒரு நிமிஷம் சார், ரொம்ப நேரமா கை உயர்த்திட்டு. ஒரே நிமிஷம் குணா, ஒரே நிமிஷம். இவங்க மதத்தையும் அரசியலையும் கலக்க மாட்டாங்க அப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க. ஓகே, குர்மீத் ராம் ரஹீம்னு ஒருத்தர், ஓகே, பஞ்சாப் ஹரியானால ஒரு சீக் செக்ஷன் வச்சிருக்காரு. அவர் மேல என்ன தெரியுமா குற்றச்சாட்டு? வன்புணர்வுகள், 2 கொலை, 2 லைஃப் சென்டென்ஸ் அவர் வந்து சர்வ் பண்ணிட்டு இருக்காரு. அவரை ஒவ்வொரு எலெக்ஷனுக்கு முன்னாடியும் ஹரியானால இருக்கிற பிஜேபி கவர்மெண்ட் அவருடைய ஆதரவாளர்களுடைய வாக்குகளை வாங்குவதற்காக தொடர்ந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்துட போகுதுன்னு சொல்லிட்டு இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி அந்த கொலைகாரரை, பெண்களை வன்புணர்வு செய்த, அதே மாதிரி ஒரு ரிலீஜியஸ் போர்வையை வச்சுக்கிட்டு இந்த அக்கிரமங்களை செய்த அவர் பேரு குர்மீத் ராம் ரஹீம், தேரா சச்சா சேதாங்கிற ஒரு அமைப்பு வச்சிருக்காரு. அவரை வெளியில திரும்ப விட்டுருக்காங்க. வருஷத்துக்கு 200 நாள் பரவல்ல விடுறாங்க. அவர் வந்து பெண் பாதுகாவலரா? அவரையே இப்படி காப்பாத்துறாங்க. யார் காப்பாத்துறது? அரசியலும் மதமும் கலக்காத ஒரு பிரச்சனை. நன்றி. அடுத்த பாயிண்ட் போணும்னா திரு ஆனந்த் ஸ்ரீகாந்த் ஆனந்த் போயிருக்காரு. நன்றி சார். ஆனந்த் சார், அப்துல் கலாமுக்கு டெபாசிட் பணம் கட்டினதே காங்கிரஸ் கட்சி தான். அதனால் காங்கிரஸ் கட்சி அதில் அப்துல் கலாம் அகேன்ஸ்டாக ஓட்டு போட்டாருன்னு பொட்டப்படல ஒரு பொய்யை சொல்லிட்டு போயிட வேண்டியது. அப்துல் கலாமுக்கு நாங்கள் பேக் பண்ணி
காங்கிரஸ் கட்சியில் மோதிலால் வோரா தான் டெபாசிட் பணத்தையே கட்டினார். வாஜ்பாயும் காங்கிரஸும் சேர்ந்து அவரை நிற்க வச்சு ஓட்டு போடுறது வரலாறு இருக்குது. அதாவது போகிற போக்கில் வரலாறை மாற்றி பேசக்கூடாது. இப்போ ரீசெண்டாக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் எல்லோரும் மதிக்கிற காமராஜரை இப்போ ஏதோ இவங்க கட்சி லீடர் மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க. காமராஜரை டெல்லியில் ஓட விட்டு சூலத்தால் அடித்த ஆர்எஸ்எஸ் தான் இன்றைக்கி இந்த விழாவோட தலைமை தாங்கிது. இப்போ இவங்க காமராஜ் தப்புன்னு ஒத்துட்டுருவாங்களா இன்றைக்கி? ஏன்னா இவங்க கல்ச்சுரல் ரிலீஜியஸ்லாம் பேசுகிறாங்கல்ல. இந்த ஹிந்து வந்து இந்த கவு ப்ரொடெக்ஷன் பில்லை வந்த டிபேட்டில் இவங்களுக்கு அகென்ஸ்டாக போச்சுன்னு ஆர்எஸ்எஸ் சேர்ந்தவங்க டெல்லியில் காங்கிரஸ் பிரசிடெண்ட்டாக இருந்த காமராஜ் வீட்டுக்குள்ளே பூந்து சூலத்தால் அடித்தது வரலாறில் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஹிந்து பேப்பரில் இருக்குது. இவங்கள மாதிரி சடனாக ஒரு எடுத்துகிட்டு வந்துட்டு இது ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பவர்லாம் இல்லை, நிஜமாகவே இவங்க அடித்தாங்க. இன்றைக்கி அந்த ஆர்எஸ்எஸ் இவ்வளோ மரியாதை கொடுக்குது. அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, அப்போ காமராஜ் பேரை சொல்லி எதுக்கு ஓட்டு கேட்குறீங்க? அதாவது அதே மாதிரி இது எல்லாமே தனி மனிதர்னு காட்டுறேன். பட்டேலுக்கு சிலை கட்டினாங்க 3000 கோடி செலவு பண்ணி. பட்டேலுக்கு ஒரு ஸ்டேடியம் இருந்தது, சர்தார் பட்டேல் ஸ்டேடியம்னு அகமதாபாத்தில். ஸ்டேடியமை புதுசாக கட்டிட்டு பட்டேல் பேரை எடுத்துகிட்டு மோடி பேரை வச்சாங்க. உலகத்தில் எங்கேயாவது சதாம் ஹுசேனை தவிர உயிரோடு இருக்கிறவங்க பேரில் ஸ்டேடியம் கட்டி பார்த்துருக்கீங்களா? இதை தான் நான் சுற்றி காட்டுறேன். இந்த ஒரு இன்சிடெண்ட்டை வச்சுன்னு பேசலை. இவங்க மதிக்கிற பட்டேலை தூக்கிட்டு நரேந்திர மோடி ஸ்டேடியம். காமராஜா அன்றைக்கி அவரது எதிர்த்தாருன்னு அவர் சூலத்தை வச்சு அடிக்க வேண்டியது. இன்றைக்கி எனக்கு ஓகேன்னா நான் காமராஜாவை எடுத்து ஓட்டு கேட்க வேண்டியது. அதே பொய்யை தான் இப்போ சொல்கிறாரு. வரலாறில் கிளியராக இருக்குது. காங்கிரஸ் கட்சி தான் அப்துல் கலாமுக்கு டெபாசிட் கட்டினாங்கன்னு. உடனே நாங்கள் அகென்ஸ்டாக ஓட்டு போட்டோன்னு அப்படியே சொல்லிட வேண்டியது. நல்ல காலம் நான் இருந்தேன், இந்த ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்டை சொல்கிறேன். கலாமுக்கு நாங்கள் தான் பணம் கட்டணும்னு. இது மாதிரி பிளேட்டை அப்படியே மாற்றி 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 அடுக்கடுக்காக பொய். ஏதோ இவங்க தான் கோர்ட்டுக்கு இவங்க தான் எழுதின மாதிரி கோர்ட்டில் எங்கேயுமே சொல்லலை. சுப்ரீம் கோர்ட்டில் இது மாதிரி ரகுக்கு சொன்ன மாதிரி இங்கே மசூதி இருந்தது, இங்கே கோவில் மசூதி கடியில் கோவில் இருந்தது, கோவிலை இடித்து கட்டினோம் அப்படின்னு சொல்லவே இல்லை. ரொம்ப நாளாக டிஸ்பியூட். ஏன் நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு எடுத்துன்னு போகலன்னு சொல்கிறாங்க. 1948 அது கோர்ட்டில் இருக்குது. இவங்க வந்து கட்சியை கோர்ட்டில் கொண்டு போகல. அதை 1940 வெள்ளைக்காரன் காலத்துலேருந்து அந்த கோர்ட்டில் இருக்குது அந்த கேஸு. ஜஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் டைம்லேருந்து கோர்ட்டில் இருக்குது அந்த கேஸு. ஏதோ இவர் வந்து அத்வானி கோர்ட்டில் கேஸு போன மாதிரி அவரும் வாய் கூசாமல் சொல்கிறாரு. அதாவது இவங்களோட ஐடியாவே என்னென்னா, 2 உண்மையை சொல்ல வேண்டியது, 8 பொய்யை சொல்ல வேண்டியது. அந்த 8 பொய்யை உண்மையாக்கிட வேண்டியது. நீங்கள் கோர்ட்டுக்கு கேஸு போல. அடுத்தது நீங்கள் கலாமுக்கு அகென்ஸ்டாக ஓட்டு போட்டீங்க, டிஎம்கே கலாமுக்கு அகென்ஸ்டாக ஓட்டு போட்டுது. இதெல்லாம் ஹிஸ்ட்ரியில் ஃபேக்ட்ஸே கிடையாது. அதாவது க்ளீனாக பொய் மேலே போய் அடிக்கிட்டே போகுது. போட்டீங்க நீங்க டெஃபினெட்டா இது தனி மனித இதுங்கிறதுக்கு நான் வேற எங்கேயும் எவிடன்ஸ் கொடுக்குறேன். பட்டேல் பேரை தூக்கிட்டு எதுக்கு மோடி ஸ்டேடியம் வச்சீங்க? அது உண்மைதான். நீங்க பட்டேலை மதிக்கிறீங்க. சேர்ந்து ஆதரித்தவர் தான் திரு அப்துல் கலாம். அப்துல் கலாமுக்கு வந்து எதிராக நிறுத்தப்பட்டது வந்து சுதந்திர போராட்ட வீராங்கனை போஸோட, சுபாஷ் சந்திர போஸோட சேர்ந்து போரிட்ட ஐஎன்ஏவோட வீரர் லக்ஷ்மி சேகலை நிறுத்தினாங்க. லக்ஷ்மி சேகலை நிறுத்தியவர்கள் இடதுசாரிகள் மட்டும்தான். தமிழ்நாட்டில் திமுக, அதிமுக எல்லா கட்சிகளுமே ஆதரிச்சாங்க. காங்கிரசும் பிஜேபியும் சேர்த்து ஆதரிச்சாங்க. பிரமோத் முகாஜன் அண்ணா யூனிவர்சிட்டியில வந்து ஓய்வெடுத்து கொண்டிருந்த கலாம நேரில் வந்து அழைச்சிட்டு போனார். அவர் கன்சென்சஸ் கேண்டிடேட். ஒரு இடைவேளைக்கு பிறகு நம்ம பேசலாம். கேள்விக்களம் தொடர்கிறது. ட்விட்டர் போல நேயர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்றதை பார்க்கலாம். தமிழ்நாட்டு பக்தர்கள் பெருமாளையும் பெரியாரையும் வழிபடக்கூடியவர்கள், பெரியாரை போற்றக்கூடியவர்கள், பிற மதத்தை மதிக்கக்கூடியவர்கள், அமைதியை சீர்குலைக்கக்கூடிய நோக்கத்தில் பிஜேபி செயல்படுவதாக சொல்லியிருக்கிறது குற்றம் சாட்டியிருப்பது தொடர்பாக கேட்கும்போது, நியாயமான குற்றச்சாட்டு என்று 87% பேர், இது ஏற்கத்தக்க புகார் அல்ல என்று 9% பேர், கருத்து இல்லை என்று 4% பேர் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அந்த நேயர்களுக்கு நன்றி. இந்த சுற்றில் இன்னொரு முக்கியமான அம்சத்தை பேசணும். இந்த விழாவில் பேசிய திரு மோகன் பாகவத், RSS உடைய தலைவர், சொல்லியிருக்கார், ராம் ராஜ்யா இஸ் கமிங் அண்ட் எவ்ரி ஒன் இன் த கண்ட்ரி ஷுட் ஷன் டிஸ்பியூட்ஸ் அண்ட் ஸ்டே யுனைடெட் அப்படின்னு பேசியிருக்கிறார். ராமராஜ்யம் வருகிறது, இந்த நாட்டின் பிரஜைகள் எல்லாம் வேற்றுமைகளை, சச்சரவுகளெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு ஒற்றுமையாக வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு.
இது வரக்கூடிய நாட்களுக்கான ஒரு அமைதிக்கான அழைப்பா, இல்லை எல்லாவற்றையும் கடந்து ஒற்றுமை அப்படின்னு சொல்கிறது யாரோட டேர்ம்ஸில் இந்த ஒற்றுமை அப்படின்ற அம்சத்தை முன்வைக்கிறார்? ராமராஜ்யம் வரப்போகுது அப்படின்னா இனிமே இப்போ இருக்கிறது என்ன ராஜ்யம், அந்த ராஜ்யம் எப்படி இருக்கும் அப்படின்ற சில கேள்விகள் இருக்குது. நிறைவு பார்வைகளுக்குள்ளே போகலாம். குறுக்கீடுகள் இல்லாமல் ஒவ்வொருத்தரும் பேசுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். முதல்ல திரு துரைபாண்டியன், சுருக்கமாகவும் செறிவாகவும். இன்னைக்கு நடந்திருக்கிற நிகழ்வு என்பது இந்திய நாட்டின் அரசியல் சட்டத்துக்கு விரோதமானது. உச்சநீதிமன்றம் ராமர் கோயில் கட்டலாம் என்று சொன்னது இந்திய நாட்டுடைய பிரதமர் கட்ட வேண்டும் அல்லது பிரதமர் கலந்து கொள்ள வேண்டும் என்று எங்கேயும் சொல்லவே இல்லை. அதுக்கெல்லாம் அவங்க சட்டத்தை காட்டல. அது மட்டுமல்லாமல் இந்த அரசாங்கம் செய்திருப்பது A to Z தவறு. இது இந்திய நாட்டினுடைய அரசியல் சட்டத்துக்கு எதிரானது என்பது மட்டுமல்ல, மைனாரிட்டிக்கு எதிராகவும் இவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நரேந்திர மோடி அவர்கள் தேர்தல் நேரத்தில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறார். அந்த வாக்குறுதிகளை மக்கள் கேட்டு விடுவார் என்று பயந்து கொண்டு திசை திருப்புவதற்காக 2 கோடி வேலைகளை கொடுப்பேன் என்று சொன்னார். ஒருத்தருக்கும் வேலையும் கொடுக்கல. 40 வருடங்களில் இல்லாத அளவுக்கு இந்திய நாட்டிலே வேலையில்லா திண்டாட்டம் பெருகி இருக்கிறது. அதே போல தமிழ்நாட்டிலும் வேலையில்லா திண்டாட்டம் இருக்கு. அதுவும் இந்தியாவில் தான் இருக்கு. தயவு செய்து குறுக்கிடாதீர்கள். அவர் நிறைவு கருத்து கேட்டிருக்கார். அதுக்கு அடுத்தது என்னன்னா, விலைவாசியை குறைப்பேன் என்று சொன்னார். விலைவாசியை குறைக்கல, மாறாக இன்னைக்கு பணவீக்கம் என்பது 5.69% உயர்ந்திருக்கிறது. அதிலும் கிராமப்புறத்திலே பணவீக்கம் இருக்கிறது. அதிலே இருந்து திசை திருப்பதற்காக சிலிண்டர் விலையை குறைப்பேன்னு சொன்னார். பெட்ரோல் விலையை 50 ரூபாய்க்கு கொண்டு வருவேன்னு சொன்னார். அவர் சொன்ன எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றவில்லை. மாறாக இந்தியாவை மிகப்பெரிய பொருளாதார நாடாக மாற்றுவதற்காக திசை திருப்புறதுக்காக சொல்றீங்க. என்னென்ன பிரச்சனைகளும் திசை திருப்புறீங்கன்னு சொல்றாங்க. ஒரு நொடி நீங்க கொஞ்சம் நிதானமா பேசுங்க. அவர்கள் பிரதமராக வந்ததற்கு பிறகு இந்திய நாட்டுடைய கடன் 205 லட்சம் கோடியாக மாறி இருக்கிறது. மன்மோகன் சிங் வரையில் இருந்த கடன் வெறும் 55 கோடி லட்சம், இன்னைக்கு 205 லட்சம் கோடியாக கடன் மாறி இருக்கிறது. எனவே மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை தீர்க்காத மோடியை கேள்வி கேட்பார்கள் என்பதற்காக ராமர் கோயிலிலே ஒளிந்து கொண்டு ராமர் கோயிலை கும்பாபிஷேகம் நடத்துகிறேன் என்று சொல்லிக்கொண்டு சட்டத்துக்கு விரோதமாக இந்திய நாட்டினுடைய பிரதமர் செயல்பட்டு இருக்கிறார். இது மதச்சார்பற்ற நாட்டுக்கு தலைகுனிவு. நன்றி 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 நன்றி. திரு நித்யானந்தம், நிறைவு கருத்து. இங்கே முழுக்க முழுக்க ராமர் கோயிலை பற்றியோ ராமர் கோயில் அரசியலாக்கப்படுகிறதோ என்பது பற்றி இங்கே பேசுவது மிக குறைவாகத்தான் இருந்தது. முற்றிலும் பிரதமர் மீது சேற்றை வாரி இறைக்கக்கூடிய ஒரு வெறுப்பு அரசியலை இந்த சந்தர்ப்பத்தையும் பயன்படுத்திக் கொள்கிறார்கள். ஒவ்வொரு விவாதமும் இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. மிகுந்த ஆட்சேபனைக்குரியது, மிகுந்த கவலைக்குரியதும் கூட. ஸ்டாலினுக்கு அழைப்பு இருக்கிறதா என்று கேட்டார். அவர் பத்திரிகை படிக்கின்ற வழக்கம் இருந்தால் புகைப்படத்தோடு ஸ்டாலின் வீட்டிற்கு சென்று அழைப்பு கொடுத்துருக்காங்க. முதல் அழைப்பே தமிழ்நாட்டில் ஸ்டாலின் தான், முதலமைச்சருக்கு தான் கொடுத்துருக்காங்க. அது தெரியாம இவ்வளவு நேரம் ஒரு 2 சுற்றுலா தான் கொடுக்கப்படவில்லை. முதலமைச்சருடைய வாழ்க்கை துணைவியாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. திருத்துங்க. கோர்ட் வந்து சொல்லி கோர்ட் வந்து பாருங்க, சொல்லுங்க. துவக்கத்திலேயே எவ்வளவு குறிக்கி முதலமைச்சருக்கு கூட அவர் வந்து பானர்ஜிக்கு அழைப்பு கொடுக்கப்படவில்லை. இவ்வளவு நேரம் எடுத்துக்கிறாரு. நான் குறிக்கிட்டா நான் துவங்கும் போதே குறுக்கீடு. எவ்வளவு ஒரு பாசிசம் பாருங்க. யாரு நீங்க? துவங்கும் போதே குறுக்கீடு. என்னங்க நியாயம்? மனசாட்சி இல்லையா உங்களுக்கு? என்ன நியாயம்? சரி சரி சரி, நிறைவு சுற்று. மம்தா பானர்ஜி கூப்பிடல, சிஎம் கூப்பிடல, சிஎம்மோட மிஸ்ஸஸ கூப்பிட்டுருக்காங்கன்னு சொல்றாரு. அடுத்த பாயிண்ட் பாருங்க. சிஎம் மிஸ்ஸஸ்ல சிஎம் வீட்டுக்கு கூப்பிடல, சிஎம் குடும்ப தலைவரையும் சாருங்க. சரி சார், அடுத்து திருமதி தான் முதல்ல போடுவாங்க கூப்பிடும்போது. சரி, புரியுதுங்களா? அதுதான் இந்த நாட்டுடைய பண்பாடு, வழக்கம். முதலமைச்சர் எங்கேயும் என்ன கூப்பிட்டாங்கன்னோ, முதலமைச்சரை கூப்பிட்டாங்கன்னு இவங்களோ அப்படி எந்த போட்டோவும் அழைப்புகள் இல்ல. சும்மா இருங்க. மோடி அவர்களுடைய வாழ்க்கை யாருக்கும் ஒரு அழைப்பை கொடுக்கல. அமித்ஷா இந்த நிகழ்ச்சியில நேரடியாக கலந்து கொண்டதாக எங்கேயா பாத்தீங்களா? அது தெரியாது, அவர் விருப்பம். இருங்க. அமித்ஷா கலந்து கொள்ளவில்லையே அப்படின்னு யாராவது விமர்சிக்கிறீங்களா? காங்கிரஸ் கலந்துக்கலனா விமர்சிக்கிறீங்களா? முர்மு கலந்துக்கவில்லைன்னு முர்மு கூட சொல்லுங்க. முர்மு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி சார். சார், ஒரு கவர்னர் கலந்துக்கும் போது ஏன் கவர்னர் கலந்து கொள்ளும்போது ஏன் பிரசிடென்ட் இல்லன்னு கேக்குறாங்க. விதவைன்றதுனால மலைக்க மறுக்கிறீங்களான்னு கேக்குறாங்க. ஆளுங்கட்சியினுடைய தலைவர் நட்டா கலந்து கொள்ளவில்லை. சார், ஒரு செகண்ட் சார். நட்டா கலந்துக்கல, அமித்ஷா கலந்து கொள்ளலன்னா சர்ச்சை இல்ல. காங்கிரஸ் கலந்து கொள்ளவில்லை, இந்து விரோதின்னு சொல்றீங்க. அமித்ஷாவை சொல்லுவீங்களா கலந்துக்கலன்றதுக்காக? அந்த விஷயத்தை பேசலங்க. நான் இந்து விரோதி, நான் பொதுவா தான் பேசிட்டு இருக்கேன். இவங்க சொல்றாங்க கலந்து கொள்ளாதவர்கள்லாம் இந்து விரோதிகள் அப்படின்னு சொன்னா அமித்ஷா என்ன? அமித்ஷா யாராவது விமர்சிக்கிறாங்களா கலந்துக்கல? கான்ஸ்டிடியூஷனல் எக்ஸ்பர்ட் மாதிரி ஹிஸ்டரியே அமித்ஷா கலந்து கொண்டார். இன்றைக்கு அவர் கலந்து கொண்டார். அரைச்சி குடிச்சது மாதிரி பேசுறாரு. அமித்ஷா இன்று கலந்து கொண்டார். உங்க தகவலுக்காக சோமநாதருடைய கோயில் முகலாயர் வந்து சிலப்படுத்தியதை யார் தூக்கி வச்சாருங்க? யார் தலைமை நடந்ததுங்க? இந்த நாட்டுடைய ஜனாதிபதி தலைமை நடந்ததுங்க.
பிரதமர் போகக்கூடாது என்று சொன்னாலும் கூட இது என்னுடைய பண்பாடு, என்னுடைய கோவில் என்று அங்கே சென்றவர் பாபு ராஜேந்திர பிரசாத். எதற்காக இதில் நடந்ததா, இதுக்கு முன்னே எங்கேயாவது நடந்திருக்கான்னு கேட்குறார். மிகச்சிறப்பாக நடந்திருக்கிறது. புரியுதுங்களா? அதனால் இந்த பாபர் மசூதி என்று இவர்கள் சொல்வது மசூதி அல்ல, பாபர் கட்டிடம் தான். ஏனென்றால் அங்கே மசூதிக்கான எந்த விதமான லட்சணங்களும் கிடையாது, மினாரும் கிடையாது, கை கால் கழுவுவதற்கான தொட்டியும் கிடையாது, அங்கு தொழுகையும் கிடையாது. 30 வருஷத்துக்கு முன்னாடி பேசின வெறுப்பு பிரச்சாரத்தை இப்ப திரும்ப பேசுறீங்க. தொழுகையும் கிடையாது. அதுக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கல் பில்டிங் சார், அது ஹிஸ்டாரிக்கல் ஸ்ட்ரக்சர். சொல்ல வரீங்க, சுப்ரீம் கோர்ட் நீதிமன்றமே சொல்கிறது அங்கே பாபர் மசூதியை இடித்தது தவறு என்று உச்சநீதிமன்றமே சொல்கிறது. அது அடிமைத்தனமா பேசுறீங்க. எது அடிமைத்தனத்தின் அடையாளம்? கிரேத யுகம்னா 9 லட்சம் ஆண்டுகள் சார். கிரேத யுகம்னா 9 லட்சம் ஆண்டு. அன்னைக்கு ராமர் எப்படி இருந்தாரு யாருங்க கண்டுபிடிச்சது? மனித இனமே 65,000 வருடங்களுக்கு கிரேத யுகம் என்பது 9 லட்சம் ஆண்டு. இது ஒரு கற்பனை கதை. கற்பனை கதையை வரலாற்று நாயகனாக மாற்றுவதற்கான முயற்சி இது தவறு. பாண்டியன் துரைபாண்டியன் ஒத்துழைங்க. நாகரிகம் கூட தெரியல. வரலாற்று உண்மையை மாற்றுவது தவறு. கொஞ்சம் இருங்கய்யா. கோதண்டராமர் கோயிலில் சென்றால் அவருடைய அச்ச உணர்வை நான் கண்டேன் என்று ஆளுநர் சொன்னார்கள். அதற்கு ஒரு பட்டாச்சாரியார் வந்து எங்களுக்கு அப்படி ஒன்றும் பயமில்லை என்று சொல்லிவிட்டார்கள். ஒரு பட்டாச்சாரியார் சொன்னார், நாம் அதை காணொலியிலே பார்த்தோம். ஆளுநர் ஏன் போய் சொல்றாரு? அவர் போய் சொல்றாரு, நான் சொல்லலைங்க, அவர் சொன்னார். இல்ல பட்டாச்சாரியார் சொல்றது உண்மையா இருக்கு இல்ல கவர்னர் நான் வந்து உண்மை போய்க்கே போலங்க. அறிஞ்சேன்றாரு. அவர் சொன்னதை என் காதால் கேட்டேன், என் கண்களால் பார்த்தேன். புரியுதுங்களா? இப்போ ராமசுப்ரமணியம் இருக்கிறார். இந்த அரசு கோயிலுக்கு எவ்வளோ விரோதமாக செயல்பட்டிருக்கு, இந்த கோயிலுக்கு விரோதமாக இருக்குது, காலங்காலமாக எப்படி இருக்கிறது என்பது என்னோடு உட்கார்ந்து பலமுறை பேசியிருக்கார் பாஜகவில் இருந்தபொழுது. ஆனால் இன்றைக்கு அவருக்கு என்ன ஒரு சந்தர்ப்பமோ தெரியவில்லை. அவர் வந்து திமுகவை முழுமையாக ஆதரிக்கக்கூடிய, அவர்கள் ஏதோ இந்துக்களுக்காக இருக்க பேசிக் கொண்டிருக்கார். இவருக்கு என்ன தேவையோ நிர்பந்தமோ எனக்கு தெரியாது. அதுபோல சொல்றீங்க, மக்களுக்கு தெரியும். அதுபோல அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கு மாற்று கருத்து சொல்லுங்க. அவருக்கு என்ன தேவை சொல்றேன், என்னன்னா அவர் தேவை நீங்க தான் நான் ஒன்னும் அவர் தேவையை எடுத்துக்கிட்டாருன்னு சொல்லலையே. எது வேணா இருக்கலாம் தான் சொன்னேன் நான். ஒரு ரெஸ்பெக்டட் இண்டிவிஜுவல், என்னுடைய விருந்தினர், என்னுடைய விருந்தினர், வழக்கறிஞர், பட்டயக்கணக்காளர், கல்வியாளர் எல்லாம் எனக்கு தெரியுங்க. தனி நபர்களை விமர்சிக்காதீங்க. தனி நபரை நான் சொல்லலைங்க. நான் வந்து நோக்கம் கற்பிக்காதீங்க. இல்ல, நோக்கம் நீங்க கற்பிக்கிறீங்க. கருத்துக்கு நீங்க மாற்று கருத்து சொல்லுங்க. அந்த பட்டாச்சாரியாருக்கு என்ன நிர்பந்தமோ அவர் பேசியிருக்கிறார். கவர்னருக்கு என்ன நிர்பந்தமோ கவர்னர் அரசியல் செய்யணும். அவர் நிர்பந்தம் பட்டவர்த்தனமா வருது. ஆளுநரை அப்படி குறை சொல்லுகின்ற பொழுது எல்லோரையும் குறை சொல்லுகின்ற அதிகாரம் எனக்கும் இருக்கிறது, அந்த உரிமை எனக்கும் இருக்கிறது. அதனால அந்த பட்டாச்சாரியாருக்கோ ராமசுப்ரமணியாருக்கோ என்ன பிரச்சனைகள் இருக்குதுன்னு தெரியாது. அப்புறம் டிவியில் போட்டு பார்த்தாங்க, அது போடலாமா, கும்பாபிஷேகம்னா போடலாம் அப்படின்றாங்க. இது கும்பாபிஷேகம் தாங்க, இது பிராண பிரதிஷ்டை தாங்க. 550 ஆண்டுகள் போராடி பெற்ற இடங்க. இது ஒரு நாட்டு மக்கள்லாம் பார்க்க வேணும்னு ஒரு தொலைக்காட்சியில் பார்க்கக்கூடாது, அல்லது ஒரு ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடாது, திரையை பார்க்கக்கூடாதுன்னா என்ன பேச்சு பேசுகிறாங்க? ஆண்தோறும் நடக்கக்கூடிய தைப்பூசத்துக்கு போடுறாங்க, பழனி பால் காவடியை போடுறாங்க, அனைத்து தொலைக்காட்சிகளும் நேரடி ஒளிபரப்புகிறதுங்க, சபரிமலையை போடுறோங்க. அப்போல்லாம் வந்து நம்மகிட்ட கையில் இதுவும் ஒண்ணா சார்? கேளுங்க, தைப்பூசத்துல தகராறு கிடையாது. என்ன கேக்குறீங்க? தகராறு கிடையாது. இந்த கருத்து இங்க உள்ள கருத்தாளர் ஒருத்தர் பேசினார், யாரும் ஞாபகம் இல்லை, இவரா அவரா தெரியாது, எனக்கு மறந்துட்டேன். கோயிலுக்கு சென்றுதான் பார்க்க வேண்டுமா? நம்ம வீட்டில் திரையில பார்க்கலாமே, நம்முடைய போன்ல பார்க்கலாமே. இவரோட நோக்கம் தெளிவு. மக்கள் கோவிலுக்கு வருவதை தடுக்க வேண்டும், அந்த இடத்தை முறை தவறி பயன்படுத்த வேண்டும். சரி, நான் முடிச்சிடுறேன். கும்பாபிஷேகம் நடத்தினார்கள், நிலங்களை மீட்டார்கள், எல்லாம் சரிதான். அரசு 10 நயா பைசா தன்னுடைய வரவு செலவு கணக்கில் இருந்து அறநிலையத்துறைக்கு ஒதுக்கி இருக்கிறதா? இது இன்னொரு நாள் இருங்க, இவங்க எந்த அளவுக்கு நியாயமானவர்கள் சொன்னால், ஒரு குறைந்தபட்ச ஊதியம் கூட அங்கே பூஜாரிகளுக்கு கிடையாது. பூஜாரிகளோட ஊதியத்தை 2 மடங்கு 3 மடங்கு உயர்த்தியது இந்த 2 வருஷத்துல. நான் பேசுறேன், சொல்றேன். இந்த 2 வருஷத்துல தான் பூஜாரிகளுக்கு ஓய்வூதியம் கொடுத்திருக்கிற இந்த 2 வருஷம் தான். ஒரு சிறுபான்மை மதத்தில் இருக்கக்கூடிய ஐயர்கள் அவங்க சொல்றாங்க, இப்போ
யாரு அது பாதிரிமார்கள் அப்படியும் கூப்பிடுறாங்க, கூப்பிடுறாங்க. எனக்கு தெரியும், என்னுடைய நான் இருக்கிறதே கிறிஸ்துவ பகுதி தான். அதனால ஐயர் வரணும்னுவாங்க ஏதாவது. அவருக்கே கூட அந்த மாதிரி இஸ்லாமிய மத குருகள் அவர்களுக்கு கூட ஓய்வூதியம் 10,000 to 20,000. ஆனால் கோயில் சொத்தை கோயிலுக்கு பிரிச்சு கொடுக்கறது ஊதியம் கொடுப்பது கிடையாது. முதலமைச்சர் சொல்லிக்காரு, பொங்கல் கொண்டாடுறாங்க, திருவள்ளுவரை கொண்டாடுறாங்க, திருக்குறளை போட்டுறாங்க, இதனால எல்லாம் வந்து தமிழ் மக்கள் ஏமாந்து விட மாட்டாங்கன்றாங்க. அதனால ஏமாற மாட்டாங்க. பொய்களை அள்ளி தெளியுங்கள், தவறான வாக்குறுதியை கொடுங்கள், சமாதியை கட்டுங்கள், பேனா வையுங்கள், சிலை வையுங்கள், மக்கள் நம்புவார்கள். ஏமாளிகள். சரி சார், எத்தனை நாள் நடக்கும்னு பார்க்கலாம். நன்றி சார். சுருக்கமாக சார். சுருக்கமாக தான் நான் பேசுகிறேன். நித்யானந்தம் பேசினது எனக்கு ரொம்ப வியப்பாக தான் இருக்குது. நான் முன்னாடி அப்படி பேசினேன் அப்படின்னா, சார் நான் இப்போ ஒரு ஹை பவர்ட் கமிட்டியின் மெம்பராக இருக்கிறதுனால பல விஷயங்கள் எனக்கு இப்போ தெரிய வருகின்ற அறநிலைத்துறையில். ஆமாம், அதனால் நான் அதை நீங்கள் வந்து குற்றம் குறையாக பேசுவதுங்க என்பது அர்த்தம் இல்லை. இல்லை இல்லை இருங்க சார், நான் உங்கள்கிட்ட நான் முன்னாடி ஒருத்தர் ரிக்வஸ்ட் பண்ணேன், என்ன இன்னொரு தடவை கூப்பிடுங்க ஸ்பெசிஃபிக்காக ஹெச்ஆர்என்சியை பற்றி பேசுறதுக்காக. ஒரு விஷயம். ரெண்டாவதாக இந்த நம்ம கவர்னர் பேசியது என்பது எனக்கு விந்தையாக இருக்கிறது. அரசியல் தான் அது. அதே போல் நம்முடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் பேசியதும் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசின் மீது மிக கடுமையான குற்றச்சாட்டுகளை அர்த்தமல்லாமல் ஆதாரமற்ற முறையில் பேசியிருக்கிறார். அவ்வளோதான் நான் சொல்ல விரும்புகிறேன். சரி, நன்றி. திரு ரகு வந்து மோகன் பாகவத் பற்றி சொன்னீங்க, மோகன் பாகவத்துடைய கருத்தை பற்றி சொன்னீங்க. ஆர்எஸ்எஸோட வேலையே பிள்ளையும் கிள்றது, தொட்டிலையும் ஆட்டுறது. அவங்க நாட்டு ஒற்றுமைக்கு என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் தான் சொல்லணும், எனக்கு தெரியாது. அப்புறம் அவங்க இது மாதிரி பேசுவார். அவருக்கு இப்படி ஒரு ஃபேஸ் இருக்குது, எல்லாரும் அமைதியாக இருக்கணும், ஒத்துமையாக இருக்கணும், நம்ம நாடு இந்தியா அப்படிம்பாரு. அதே நேரத்தில் அவங்களோட கிளைகளான பஜ்ரங் தள், விஸ்வ இந்து பரிஷத்லாம் ஒவ்வொரு ஊரையும் கர்நாடகாவில் போனீங்களா, சவுத் கர்நாடகாவில் அவங்க எவ்வளோ பிரச்சனையை பண்ணுறாங்க, எவ்வளோ வந்து மாரல் போலீசிங் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் பற்றி கேட்க மாட்டாங்க. நான் கேட்குறேன், இந்த மோகன் பாகவத் வந்து பில்கிஸ் பானுக்கு நீதி கிடைக்கணும், அந்த குற்றவாளிகளை வெளியிட்டது தவறுன்னு சொல்லி ரிலீஸ் பண்ணது தவறுன்னு சொல்லியிருக்காரா? குர்மீத் ராம் ரஹீமை வருஷம் ஃபுல்லாக பரோலில் வெளில வருது தவறுன்னு சொல்லியிருக்காரா? கிரஹாம் ஸ்டீன்ஸை அவங்க பசங்களை கொளுத்துனது தவறுன்னு சொல்லியிருக்காரா? நாடு முழுவதும் கவ் விஜிலாண்டேஸ் பேரில் நடத்தப்படும் வன்முறை, அதாவது எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் அன்லாஃபுல் அட்டாக்ஸ்லாம் தவறுன்னு சொல்லியிருக்காரா? அப்புறம் குஜராத்தில் 2002 கலவரத்தில் இறந்த அப்பாவிகள் எல்லாம் வந்து ரொம்ப பாவம், அவங்க ஏன் இறந்தாங்கன்னு ஏதாவது வருத்தம் தெரிவிச்சிருக்காரா? இதெல்லாம் தெரிவிக்காமல் நம்மெல்லாம் நம்ம ஒன்றுக்குள்ளே ஒன்றாயிடுவோம், நம்ம இனிமேல் அமைதியாக இருப்போம், எல்லாரும் ஒத்துமையாக இருப்போம்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்? அவர் இந்த நாட்டில் நடந்திருக்கிற அப்பட்டமான அநீதிகளை எதிர்த்து என்னைக்காவது பேசியிருக்காரா? இல்லை. இந்த பல பிரச்சனைகளுக்கு காரணமே இந்த ஆர்எஸ்எஸ் கொடுக்கும் வந்து அந்த ஒரு பிரச்சாரம் தான். அப்படி இருக்கிற போது அவர் எப்படி வந்து இந்த மாதிரி இப்போ மட்டும் எல்லாம் நல்லா இருங்கன்னு சொல்கிறாரு? ஏங்க, அதாவது வன்புணர்வு செய்யப்பட்டவர்கள், கொலை செய்யப்பட்டவர்களோட ஃபேமிலிலாம் வந்து எல்லாத்தையும் மன்னிச்சு போயிடணுமா? இவங்க தப்பு பண்ணவங்க எல்லாரையும் நீங்கள் வந்து மாலை போட்டு வெளியில் அனுப்பிச்சிருவீங்க. உங்கள் அரசு விழாவில் அல்லது எம்எல்ஏலாம் போய் அவங்கள பாராட்டு விழா பண்ணுவாங்க அவங்களுக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு யாராவது சும்மா இருக்க முடியுமா அந்த நாட்டில்? அப்புறம் நீங்கள் வந்து ஜெய் ஸ்ரீராம்ங்கிறது பக்தி கோஷமாக இருந்தது. இப்போ வந்து ராமர், நம்ம வந்து காந்திஜி பற்றி சொல்லிட்டு இருந்தோம். அவர் வந்து ராமரை வந்து ஒரு தன்னுடைய மாரல் அத்தாரிட்டிக்கு, தன்னுடைய மாரல் பவருக்கு ஒரு கைடு மாதிரி பயன்படுத்தினார் ராமரை. அவரை வந்து ஒரு உருவகமாக பயன்படுத்திக்கிட்டு தன்னுடைய வேர்ச்சியூஸ்க்கெலாம் அவர் காரணம்னு சொன்னார். ஆனால் இங்கே தவறு செய்பவர்கள் இப்போ வந்து மற்றவர்கள் மீது வன்முறையை கட்டவிழ்த்து விடுவார்கள், ஜெய் ஸ்ரீராம்னு சொல்கிறாங்க. அதுதான் நிதர்சனம். நீங்கள் கல்கட்டாவில் பார்த்துருக்கலாம், பூஜா டயத்தில், அதாவது பல வருஷமாக வந்து அங்கே பூஜா நடந்துக்கிட்டு இருக்கு காளிக்கு வந்து கல்கட்டாவில், வெஸ்ட் பெங்கால். அங்கே போயிட்டு இது ஒரு பிஜேபி கோஷமாக ஜெய் ஸ்ரீராம அவங்கள்ட்ட போய் யாருக்கிட்ட, அந்த பூஜா பண்ணுறவங்கள்ட்ட போய் பேசுகிறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, மம்தா பானர்ஜி, நாங்களும் ராம பக்தர்கள், எங்களுக்கும் ராம இதில் பக்திலாம் உண்டு, ராமர் மேலே பக்திலாம் உண்டு. ஆனால் நீங்கள் இங்கே போடுற ஜெய் ஸ்ரீராம் கோஷம் வந்து இது ஒரு பொலிட்டிக்கல் கோஷமாக இருக்குது, நீங்கள் ஒரு பிஜேபியோட முகமாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கண்டிச்சாங்க. அப்புறம் திரு நித்யானந்தம் சொன்னார், 1948 கஜினி முகமது வந்து அதை கொள்ளையடித்த அந்த கோயில் இருக்கு இல்லையா, சோம்நாத் கோயிலை வந்து திரும்பவும் வந்து ரெனோவேட் பண்ணி ஒரு விழா நடத்தும்போது ராஜேந்திர பிரசாத் நான் போனோங்கிறாரு, நேரு சொல்கிறாரு போகக்கூடாதுன்றார். அதுதான்
ஒரு செக்யூலர் கண்ட்ரிக்கான ஒரு அடையாளம் அது. அதாவது பக்தி, அதாவது நீங்க வந்து பர்சனலா அது உங்க விழா மாதிரி ஆக்க கூடாது. நாம வந்து நீங்க யுஎஸ் கான்ஸ்டிடியூஷனை பாத்தீங்கன்னா ரிலீஜனையும் ஸ்டேட்டையும் கிளியர் கட்டா செப்பரேட் பண்ணிருக்காங்க. அன்பார்ச்சுனேட்லி நீங்க வந்து அங்க வந்து ஒரு டிவோட் கிறிஸ்டியனா இருந்தா தான் பிரசிடென்ட் ஆக முடியுங்கிற ஒரு நிலைமையை மாத்தி வச்சிருக்காங்க. அப்ப இனிமே முதல்வர் வந்து போக கூடாதா? இல்ல அது ஈத் பெருநாளுக்கு குல்லா போட கூடாதா? அதுக்கு காரணம் சொல்றேன். அதாவது இல்ல இது மட்டும் தப்பா? இல்ல பேசுறீங்க இருங்க. அதாவது இல்ல சொல்றேன் ஜால்ரா அடிக்கிறீங்க எப்படி வேணா. இல்லங்க ரொம்ப தப்பு. நான் வந்து இப்ப வந்து இல்ல நியாயமா பேசுங்க. ஒரே அதுக்கு காரணம் சொல்றேன். நியாயம் எது நியாயம் இல்லன்றது யாருங்க முடிவு பண்றது? போய் பேசாதீங்க. நியாயமா பேசுங்க அப்படின்னா யார் அது முடிவு பண்றது? அவர் கருத்து அவர் பேசுறாரு, உங்க சுற்றுல நீங்க பேசுங்க. ஒவ்வொருவர் பேசும்போது நீங்க குறுக்கிட்டீங்கன்னா எப்படி விவாதத்தை நடத்துறது? இப்ப திமுக நீங்க பேசும்போது மற்றவங்க பேச அனுமதிக்கவா? இல்ல நீங்க பேசும்போது மற்றவர்களை பேச அனுமதிக்கவா? இல்ல அது எப்படி அவர் செக்குலரிசம் பத்தி இந்த மாதிரி ஒரு தவறான விளக்கம் கொடுக்கிறாரு? சொல்லுவாங்க. செக்குலரிசத்துக்கு நீங்க ஒரு விளக்கம் கொடுங்க, அவர் ஒரு விளக்கம் கொடுக்கட்டும். தப்பா சொல்றீங்க. அவர் பாயிண்ட் நிறைவு பாயிண்ட் முடிக்கட்டும், அதுக்கு அடுத்து நீங்க சொல்லுங்க. குணா வந்து அதாவது ஏதாவது கேள்வி கேட்டா பிஜேபி அவங்க மதத்தையும் அரசியலையும் கலக்குறாங்கன்னு சொன்னா உடனே என்ன சொல்லிடுவாங்க, நீங்க வந்து திமுக ஆதரவாளர். இப்படிதான் அவங்க வந்து நம்மளுடைய வாயடைப்பாங்க. யாருக்கும் யாரு ஆதரவாளர் கிடையாது, நான் திமுக அப்பாலஜிஸ்ட் கிடையாது. அவங்க தவறு செய்தாலும் திரும்பி திரும்பி கேட்போம். இப்போ வந்து அரசியலும் மதமும் இந்தியாவில் எப்போதும் இல்லாத அளவுக்கு இரண்டரை கலந்து ரெண்டும் ஒன்னாயிடுச்சுங்க. அது திஸ் இஸ் டேஞ்சரஸ். இது பல நாட்களா பெரிய பெரிய இன்டெலெக்சுவல் சொல்ற விஷயம் தான். இது வந்து நாட்டுக்கு நல்லது கிடையாது. நீங்க சொன்னீங்க ஏன் வந்து மோடி படத்தை போட்டாங்க அயோத்தியாவில் நடத்துற விழாக்குன்னு. ஏங்க அவர் அங்க அர்ச்சகர் மட்டும் இல்லைங்க, கடவுளாகிறாரு. அவர் வந்து டெய்ஃபை பண்ணப்படுகிறார். மோடியை பார்த்து பரவசம் அடைஞ்சு அப்படியே வந்து அவரையே கடவுளை பார்த்த மாதிரி மக்கள் கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஸியை கிரியேட் பண்றாங்க. நீங்க கேட்டீங்க ஏன் தமிழக கோயில்ல எல்இடி வைக்கலன்னு. நான் கேட்கிறேன், விநாயகர் சதுர்த்தி போது நாங்க இந்த பக்கம் தான் ஊர்வலம் போவோம், இப்படிதான் ஊர்வலம் போவோம், இப்படிதான் ப்ரொவோகேட்டிவா நாங்க வந்து கோஷம் எழுப்புவோம்னு சொன்னா அதை அரசு அலோவ் பண்ணணுமா? திமுக அரசு விட்டுருங்க. அதிமுக அரசு அலோவ் பண்ணிருக்கா? கொஞ்சம் சாஃப்ட் இந்துத்துவா பண்ண ஜெயலலிதா அல்லது அதுக்கப்புறம் இருந்த திரு எடப்பாடி பழனிசாமி அவங்க அலோவ் பண்ணியிருக்காங்களா? சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பது ஸ்டேட் கவர்மெண்டோட வேலை, பக்தியை தடுக்கிறது அவங்க வேலை கிடையாது. நீங்க வந்து ஒவ்வொரு கோயிலையும் எல்இடி வைப்பேன்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்ததுன்னா என்ன யாரு பதில் சொல்லுவா? அனுமதி இல்லாமல் எவ்வளவு கோயில் வைப்பீங்க? எவ்வளவு கோயிலுக்கு நீங்க போலீஸ் செக்யூரிட்டி கொடுப்பீங்க? அவங்க பக்தியோட செய்யறாங்களா அல்லது மோதிக்கு 2024 பிரச்சாரம் செய்வாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? நீங்க அது எப்படி அனுமதிக்க முடியும்? ரெண்டு விஷயம் சொல்றேன். புது விவாதத்துக்கு போகணும். விநாயகர் ஊர்வலம் இந்த தெருவா போகக்கூடாது அப்படின்னு சொன்னா அது சொன்ன காரணங்கள் வேறு. அது பாகிஸ்தான் இல்லை, அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அது நம்முடைய சுதந்திர நாடு, அதில் நம்முடைய தெரு. அது ரெண்டாவது பள்ளிவாசல் பள்ளிவாசல் இருந்தா அது பாகிஸ்தானா? இந்தியால முஸ்லிம்கள் பள்ளிவாசல் வச்சு கூடாதா? அந்த இடத்துல தான் போய் நான் வந்து அங்க போய் கலவரம் வரலையா? மற்ற வீதியில போனா வந்து கலவரம் வராது. அந்த பள்ளிவாசல் வழியா தான் போவோம்னா என்ன சார் அது? கோயில்ல பேண்ட் அடிச்சு பாட்டும் பாடுறாங்க, இஸ்லாமியர்களும் பாடுறாங்க, பாடுறாங்க. நாம ஏதாவது கேட்கிறோமா? அவங்களுக்கு ஏன் அந்த சகிப்புத்தன்மை இல்ல? இந்து வாசல்ல வந்து ஏதாவது முஸ்லிம்கள் வந்து பண்றாங்களா? உத்தரப்பிரதேசத்துல ஒரு விவசாயி விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்துல கலவரம் நடந்திருக்கா இல்லையா? விநாயகர் ஊர்வலத்துல கலவரம் நடந்திருக்கா இல்லையா? மகிழ்ந்து ஏற்றி கொண்டார்கள் என்று நாம் எத்தனை விவாதம் நடத்திருக்கிறோம். இவ்வளவு பேசுறாங்களே சமூக நீதி, பெண் உரிமைன்னு சொல்லி. தாம்பரம் எம்எல்ஏவுடைய மகனை பற்றி எத்தனை விவாதம் நடத்திருக்கோம். வாய் திறந்து பேசியிருக்கிறாரா? சரி சார், சமூக நீதி. அது ஒரே சென்டென்ஸ் தான். என்னை பற்றி திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு நான் பேசுகிறேன். நான் வந்து அதுக்குள்ளே போக விரும்பலை. ஏன்னா எனக்கு எது சரின்னா அதுதான் நான் பேசுவேன். அது திராவிட முன்னேற்ற கழகம் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நான் நினச்சேன்னா நான் டெஃபினட்டாக இஃப் ஐம் கன்வின்ஸ் ஐ வில் டெஃபினெட்லி டாக் இன் ஃபேவர் ஆஃப் டிஎம்கே. ஒன்று. ரெண்டாவது பாயிண்ட்டு, எனக்கு ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி அரசியல் பண்ணுறாங்களா இல்லையாங்கிறத பற்றி திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2 பேரும் சேர்ந்து ஒரே மாதிரி கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கின்றன. ஒரே குட்டையில் உரிய மாட்டேங்க காமராஜர் அழகா. திரு ஸ்ரீகாந்த் நிறைவு பார்வை. முதல்ல நான் என்னுடைய கருத்துக்கு வாய்ப்பு, கடைசி வாய்ப்பு நான் சொல்லி ஒரே பாயிண்ட். அப்புறம் நீங்க குறுக்கிடுங்க. நான் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க பேசுங்க. குறுக்கிடவே வேண்டாம். ஒருத்தர் பேசும்போது ஒருத்தர் குறுக்கிடவே வேண்டாம். ஒரே நிமிஷம் சார் இருங்க. அவங்க முடிக்கலாம். பேசியிருக்காரு. உங்களை சொல்ல நேரம் இல்ல. இல்ல நீங்க உங்க கருத்து நிறைவு கருத்து சொன்னதுக்கு அப்புறம் என்ன சொல்றீங்க? ஒரு பிரதமர் வந்து கோயிலுடைய ஒரு குருக்கள் மாதிரியோ ஒரு பட்டாச்சாரியா மாதிரியோ வந்து நீங்க ஒரு பிராண பிரதிஷ்டை நடத்தலாம். ஆனா வந்து இஸ்லாமியர் வந்து ஒரு ஸ்ப்ராலிங் ஏர்போர்ட் காம்ப்ளெக்ஸ்ல ஒரு ஓரத்துல ஒரு மேட்
பாட்டை போட்டு பிரேயர் பண்ணா அது வந்து சமூக விரோத கோயில்ல பண்றாங்க. சும்மா இருங்க. புது இந்தியா, பொது இடத்துல இல்ல. இதுதான் புது இந்தியா இல்லையா? ஆமா, சரி, நன்றி நன்றி திரு ஸ்ரீகாந்த், நிறைவு பார்வை. அதாவது என்னுடைய நிறைவு கருத்தாக நான் பதிவு செய்யறது, 500 ஆண்டுகளாக ஒரு அடிமையின் சின்னமாக, தோல்வியின் சின்னமாக இருந்ததுலேருந்து நம்ம வந்து மீண்டு வந்திருக்கோம். ஒரு மிகப்பெரிய சட்ட போராட்டம் 120 ஆண்டுகள் கழித்து ஒரு வெற்றி அடைந்திருக்கிறது. இது வந்து அமைதிக்காகவும் பொது நன்மைக்காகவும் இந்தியாவின் ஒற்றுமைக்கான அடையாளமாக அத்தனை பேர்கிட்டையும் அனுமதி பெற்று சட்டப்படி, தர்மப்படி, நீதிப்படி கட்டப்பட்டிருக்கு. அதனால இன்று வந்து இந்தியாவில் வந்து நான் ஒரு செய்தி வாசிப்பாளரா இந்த கோவில் விவகாரத்தை பற்றி எத்தனை ஆண்டுகள் செய்தி படிச்சிருக்கேன் தெரியுமா? ஆனா இன்னைக்கு அந்த பிரச்சனையே இல்லை என்று ஆகிவிட்டது. காஷ்மீர் பிரச்சனை இல்லை என்று ஆகிவிட்டது. இந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனையாக கண்டெடுத்து நம்ம பிரதமர் தீர்க்கிறாரு. அதனால அவரை பார்த்து இங்க தமிழ்நாட்டில் எல்லா கட்சியும் பயப்படுது. திருக்குறள் சொல்றாரு, பொங்கல் கொண்டாடுறாரு, ராமர் கோயில் கட்டுறாரு, மிரண்டு போறாங்க. அதனால சொல்றேன், அவர் வந்து சும்மா போகல, அரிச்சல் முனையிலிருந்து கிளம்பினாரு. எங்க ராமர் கோயில் கட்டினாரோ அயோத்திக்கு அரிச்சல் முனையிலிருந்து அயோத்தி வரை புதிய பாலம் கட்டி இருக்கும் பாரத பிரதமர் அவர்களை பாரத நாட்டின் சார்பிலே நான் வாழ்த்துறேன், தமிழனா வாழ்த்துறேன். ஜெய் ஸ்ரீராம். இன்று நடந்தது எங்களுக்கெல்லாம், இந்திய மக்களுக்கெல்லாம் ஒரு இன்னொரு தீபாவளியாக கொண்டாடுகிறோம். நன்றி. திரு ஆனந்த் சார், இப்போ அவர் சொன்ன ராமராஜ்யம் எப்படின்னா, இப்போ அடுத்த பிரச்சனைக்கு ஆரம்பிச்சிட்டாங்க ஆல்ரெடி. மதுராவில் கோவிலை கட்டணும், மசூதியை இடிக்கணும், காசியில் மசூதியை இடிக்கணும். காசி விசாலாட்சி கோயில் பக்கத்துலேயே ஒரு மசூதி இருக்குது. இப்போ அடுத்தது மதுரா ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட் ஸ்டே பண்ணியிருக்கு அதை. அங்கே நாங்கள் சர்வே எடுப்போம், அங்கே நாங்கள் கோவில் கண்டுபிடிப்போம், ஒரு ஃபவுண்டனில் வந்து தண்ணி, இந்த மசூதியில் கட்டின தண்ணி வந்து கிருஷ்ணன் சாலை மாதிரி இருந்தது அப்படின்னு இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது மைவே ஆர் தி ஹைவேன்னு சொல்லுவாங்க. இப்போ அடுத்தது என்ன பண்ணுவாங்கன்னா, மதுராவில் மசூதியை இடிக்கிறதுக்கு வழி பண்ணுவாங்க. ஏன்னா அடுத்த எலெக்ஷன் வருது. இனிமேல் ராமர் பேரை சொல்ல முடியாது, கிருஷ்ணர் பேரை சொல்லுவாங்க. அடுத்தது காசியை ஆரம்பிப்பாங்க. ரிலிஜியன் இஸ் தி ஓபியம் ஆஃப் தி மாசஸ் அப்படின்னு ஒரு அறிஞர் சொன்னார். யாருன்னு உங்களுக்கு தெரியும். அதாவது ஏழைங்களுக்கு இந்த மாதிரி ஓபிஎம் கொடுத்துட்டு, பணக்காரர்களுக்கு வரிசலைகளை கொடுத்துட்டு, ஏழைங்கள்டேருந்து பணக்காரனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் வெல்த், பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுல ராமராஜ்யமாக இவங்க பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம சாதாரண வீட்டு பசங்களுக்கு கத்தி எடுத்து பாட்டில் சுற்றுறது, கல் அடிக்கிறது எல்லாம் சொல்லி கொடுக்கறது. அவங்க பசங்களெல்லாம் ஃபாரின் நாட்டில் போய் படிக்க வைக்க வேண்டியது, நல்ல ஸ்கூலில் படிக்க வேண்டியது, வெளிநாட்டுக்கு அனுப்ப வேண்டியது. ஆனால் நம்ம பசங்க இங்கிலீஷ் படிக்கக்கூடாது, நம்ம பசங்க வந்து கலாச்சாரம்னு 500 வருஷத்துக்கு ராமாயணம் படிக்கணும். எந்த மினிஸ்டர் ஹிந்தி ஹிந்தி படிக்கலாம்? யார் சொன்னாங்க? நான் ஹிந்தி நல்லா சார். ஸ்ரீகாந்த், ஒவ்வொருத்தர் பேசும்போது குறுக்கணும்னு நினைக்காதீங்க. வந்து யாரு வீணா போயிடலங்க. தமிழ்நாட்டுல ஹிந்தி படிக்காம யாரு வீணா போயிடல. இந்தியாவுல ஹிந்தி படிச்சவங்கலாம் வேலை இல்லாம தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க. ஒரு காலத்துல எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, ஹிந்தி படிச்ச வேற இடத்துக்கு போறோம் சார், வேற டிபேட் போறோம். ஆனந்த் தன்னுடைய கருத்தை முடிக்கட்டும். ஹிந்தி படிச்ச மாநிலங்கள்லாம் வேலை வாய்ப்பு அலுவலகமே இல்லையா? எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில க்ளோஸ் பண்ணிட்டாங்களா? ஹிந்தி படிச்சவங்க வேலை கிடைச்சிருச்சா? இதெல்லாம் ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லி முடிச்சிடுறேங்க. ஒரே ஒரு விஷயத்தை பேசுகிற போது, காஷ்மீர்ல பேசுற போது ஒன்னு சொன்னார், வகுப்புவாதமும் தேசியவாதமும் சேர்ந்திருக்க முடியாது. இந்து, சீக்கியர் அல்லது முஸ்லிமுக்காக பேச ஆரம்பித்தவுடன் இந்தியாவுக்காக பேசுவதை நீங்கள் நிறுத்தி விடுவீர்கள். எனவே இது ஆபத்தானது என்று சொன்னார். அந்த ஆபத்து இன்று தொடங்கி இருக்கிறது. ஆனந்த், முடிச்சிடலாம். இதில் வந்து இப்போ அவர் சொல்கிறார் ஹிந்தி படிக்கக்கூடாதுன்னு. அதையும் சொல்கிறாங்க. நான் இதே ஊரில் இங்கே பிறந்து வளர்ந்து எல்லாத்தையும் சார், ஹிந்தி டாபிக் இல்ல சார், ரொம்ப நேரம் பேசியிருக்கோம் சார் ஹிந்தி பத்தி எல்லாம். ஒரு லைன் ஹிந்தின உடனே ஹிந்தியை பத்தி பேச ஆரம்பிச்சிடுறீங்க. அது ரொம்ப நேரம் பேசியிருக்கோம். சப்ஜெக்ட் வாங்க சார். சார், நான் என்ன சொல்ல வரேன்னா, அவர் சொல்கிற ராமராஜ்யம் என்னன்னா, அடுத்தது காசி, மதுரா, இது எல்லாத்தையும் எங்கெல்லாம் மசூதி இருக்கோ, எங்கெல்லாம் அடுத்தது சாந்தோம் சர்ச்சை பிடிப்பாங்க. இன்னும் ஆரம்பிக்கல, அங்கே தான் கபாலீஸ்வரர் கோவில் இருந்தது அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. இதுதான் அவர் சொல்கிற ராமராஜ்யமே தவிர, ஒரு சயின்டிஃபிக் டிஸ்கவரி, ஒரு நாட்டை முன்னேற்றுவோம், ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி கொண்டு வருவோம், நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் கொண்டு வருவோம், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது.
அடுத்த கோவிலை எங்கே இடிக்கலாம், அடுத்த மசூதியை எங்கே இடிக்கலாங்கிறது தான் இவங்க ராமராஜ்யம். மிக்க நன்றி. ஏராளமான பார்வைகளை பகிர்ந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.